ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி 2025ஆம் ஆண்டு முதல் நாள் நம்முடைய ஆன்மீகம் அறிவோம் குழுவின் அமைப்பின் சிந்தனை தொடர் நிகழ இருப்பதற்கு பெரும் மகிழ்ச்சி. கோதாவரி நதியின் சரித்திரமும் அதன் மகிமையும் பற்றி நம்முடைய பேரன்பிற்குரிய மிஸ்டர் சாய்ராம் அவர்கள் சிந்திக்க உள்ளார்கள். அன்னாரை வரவேற்று வழக்கம் போல் நம்முடைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் இறைவணக்கத்திற்காக நம்மிடம் இணைந்துள்ள திலகவதி அம்மையாரை பணிவுடன் அழைக்கின்றேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் முதல் வகுப்பு என்பதால் விநாயகரை துதி செய்யலாம். ஜய ஜய கணபதி ஓம் 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 ஜய 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 கணபதி ஓம். மதகரி மாமுக கணபதி ராஜ ஞான விநாயகனே, வினை தீர்க்கும் வேழவனே, சத்தியமும் தர்மமும் நாளும் துலங்க, கீர்த்தி எல்லாம் அடைய அப்பப்பா கீர்த்தி எல்லாம் அடைய, பக்தி பெருகிட பாவம் விலகிட அருள்வாய் கணபதி ஓம் 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 ஜய ஜய கணபதி ஓம். அப்பமும் அவள் பொறி வேண்டி கொடுக்க ஏற்றிடவே வருக அப்பப்பா ஏற்றிடவே வருக, அன்பை வழங்கிட அயறுபட அருள்வாய் கணபதி ஓம் 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 ஜய ஜய கணபதி ஓம். செல்வமும் கல்வியும் சேர்ந்து கிடைக்க வீரமெல்லாம் தருக அப்பப்பா வீரமெல்லாம் தருக, மகிழ்ந்திட நீதி நிலைத்திட கணபதி ஓம். பந்தமும் பாசமும் சேர கிடைக்க ஆசி எல்லாம் தருக அப்பப்பா ஆசி எல்லாம் தருக, மங்களம் வழங்கிட மாறி பொழிந்திட அருள்வாய் கணபதி ஓம் 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 ஜய ஜய கணபதி ஓம். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டக்கும் இறைவா போற்றி, நம்ப பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். நன்றி சார். நன்றி நன்றி. ஓவர் டு மிஸ்டர் சாய்ராம். ஆசிரியருக்கும் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். மாதம் ஒரு நதி பற்றி சிந்தனை செய்ய நமது ஆசிரியர் வழிகாட்டிய பின் இந்த குரோதி ஆண்டிலே தட்சிணாயன காலத்திலே ஹேமந்த ருதுவிலே முன்பனி காலத்திலே மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொன்ன அற்புதமான மாதத்திலே வளர்பிறை 2ஆம் நாளிலே 27 நட்சத்திரங்களில் சிறப்புடைய உத்திராடம் நட்சத்திரம் கூடிய அற்புதமான சிவமான மாலை பொழுதிலே தெய்வ தீர்த்தமான காவேரி நதி பற்றி சிந்திக்க ஆசிரியரின் ஆசி வேண்டி சிந்தனையை தொடர்கின்றேன். வெவ்வினை தீர்க்க ஒரு வரம் காவேரி ஸ்நானம் என்ற தலைப்பிலே காவேரி நதியின் அருமை பெருமைகளை நாம் சில வாரங்கள் முன்பு சிந்தித்தோம். இஷ்வாகு குலத்தோன்றல் ஹரிச்சந்திர மகாராஜன் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு முன்பாக காவேரி நதியில் நீராடி அஸ்வமேத யாகம் செய்தான் என்பதை அறிந்து அதன் மூலம் காவேரியின் பெருமைகளை கண்டோம். நாம் கடைபிடிக்க வேண்டிய பொதுவான தர்மங்களை கடைபிடிக்க தவறக்கூடிய வேளையிலே நம் செயல்களாவன வெவ்வினைகளாக மாறி நம்மை துன்புறுத்தும் என்று நம் முன்னோர் நமக்கு எடுத்து உரைத்தனர். எவ்வினையும் நல்வினையாகக்கூடிய வகையிலே நமக்கு 40 சம்ஸ்காரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வழிகாட்டினர். அத்துடன் கூடவே அன்றாட வாழ்வில்
நாம் போற்ற வேண்டிய முக்கியமான சில வழிகாட்டுதல்களும் செய்தனர். அகிம்சை கடைபிடிக்க வேண்டும் என்றனர். சத்தியம் போற்ற வேண்டும் என்றனர். சத்தியம் என்று சொன்னால் ஏதோ நாம் வாய் வழியாக சொல்லக்கூடிய சத்தியம் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்தால், உரையால், நம்முடைய செயலால், மனோ வாக்காயா என்பதாக நாம் கேள்விப்படுகின்றோமே. அது போல 3 நிலைகளும் இணைந்து ஒரு செயலை புரிய வேண்டும் என்று சொன்னார்கள். பிறர் பொருள்கள் மேல் ஆசைப்படாமல் இருக்க வேண்டும், அத்தேயம் என்பதாக சொன்னார்கள். சௌச்சம் என்பதாக இன்னொரு வழிமுறையும் கூட நமக்காக காட்டப்பட்டது. அவரவர்க்கு உரிய நியமத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், தூய வஸ்திரங்கள் உடுத்த வேண்டும் என்றும், சுகமான தூயமான ஒரு உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு வழிகாட்டுதல் நமக்கு சொன்னார்கள். இது தவிர மிக முக்கியமாக இந்திர நிகிரகம் என்பது பற்றி சொன்னார்கள். புலன் கட்டுப்பாடு. இது பற்றி நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான், அதிக அளவிலே சிந்திக்க தேவையில்லை. ஆனாலும் கூட நம்முடைய கண் புலனானது எது நல்லதோ அதை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும், நம்முடைய காதுகள் எது நல்லதோ அதை மட்டும் கேட்க வேண்டும் என்பதும், நம்முடைய வாய் மூலம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் நல்லவையாக இருக்க வேண்டும் என்பதும், நம்முடைய உடல்கள் நற்செயல்கள் மட்டும் புரிய வேண்டும் என்பதுமாக நமக்கு வழிகாட்டப்பட்டன. இவற்றிலிருந்து நாம் சற்றே வலுவும் போது நாம் பாவம் செய்தவர்களாக மாறிப்போகின்றோம். பாவங்களின் பட்டியல்கள் பற்றி மகாபாரதம் நமக்கு எடுத்துரைத்தது. வள்ளலார் அவர்கள் கூடிய 42 வகையான பாவங்களை பற்றி நாம் கடந்த மாத சிந்தனையிலே மிக விரிவாக பார்த்தோம். பாவம் செய்யாமல் இருக்க பொதுவான தர்மங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அறியாத செய்த பிழைக்கோ பாவத்திற்கோ விதிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி சில யஜ்ஞங்கள் செய்வதும் அவசியம் என நம் முன்னோர்கள் நமக்கு அழகாக எடுத்து சொன்னார்கள். பூத யஜ்ஞம் என்பதாக ஒன்று உண்டு, பல உயிர்களுக்கு உணவு அளிப்பது. தேவ யஜ்ஞம் என்பதாக ஒன்று உண்டு, பூஜை மற்றும் ஹோமங்கள் செய்தல். மனுஷ யஜ்ஞம் என்று ஒன்று உண்டு, தேவையானவர்களுக்கு தேவையான உதவி புரிவதும் விருந்தோம்பல் செய்வதும் பற்றி இந்த மனுஷ யஜ்ஞம் குறிப்பிடுகின்றது. பித்ரு யஜ்ஞம், நம்மை பெற்ற முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய நீர்க்கடன் பற்றி கூறக்கூடிய இந்த யஜ்ஞம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. இது தவிர ஞான வேள்வி ஒன்று, பிரம்ம யஜ்ஞம் என்பதாக அறியப்படுகின்றது. நொடி பொழுதிலே நாம் அடைய நினைக்கக்கூடிய அனைத்து வகையான வசதிகளும் நம்மால் இந்த அவசர உலகத்திலே அடைய முடியாமலே போய்விடுகின்றது. அதனால் நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை கடைபிடிக்காமல் தவிர்த்து விட பல்வேறு வகையான காரணங்கள் கற்பித்துக் கொண்டே சென்றோம். விளைவு கண்கட்ட பின்பே சூரிய நமஸ்காரம் என்று நாம் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் அல்லவா? ஆனால் நம்முடைய குழுவின், இந்த ஆன்மீகம் அறிவோம் குழுவின் ஆசிரியருக்கு நம் குழுவின் உறுப்பினர்கள் மீதும் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் சற்றே கருணை உண்டு. அதனால் அற்புதமான சில பிராயச்சித்தங்கள் இருக்கும் பொழுதும் கூட மிக எளிமையான ஒரு பிராயச்சித்தம் செய்தால் அனைத்துமே நன்மை என்பதாக சொன்னார். அது பற்றிய சிந்தனையை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எந்த ஒன்றை பற்றி நினைத்தாலோ, சிந்தித்தாலோ, பார்த்தாலோ, கேட்டாலோ, ஸ்பர்தித்தாலோ எத்தகு பாவமும் போய்விடுமோ அத்தகு பெருமை வாய்ந்த சில நதிகளின் பெருமைகளை நாம் சிந்திக்க வழி சொன்னார். அப்படி நதிகளுக்கு என்ன சிறப்பு என்று நாம் கேள்வி கேட்டோமே. ஆனால் நம் பண்டைய கால சங்க நூல்களும் ராமாயண மகாபாரத இதிகாசங்களும் மிகச்சிறந்த புராணங்கள் என்று போற்றப்படக்கூடிய பிரம்ம புராணம், பத்ம புராணம், நாரத புராணம் போன்றவையும் நதிகளின் பல்வேறு பெருமைகளையும், நதிக்கரையில் வாசம் செய்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பற்றியும், தீர்த்த யாத்திரையின் பயனாய் கிடைக்கக்கூடிய பற்பல நன்மைகளையும் நமக்கு அட்டவணையிட்டு காட்டுகின்றன. 10 பாட்டில் ஒன்றான பட்டினப்பாலையில் அதன் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் நூலின் தொடக்கத்திலேயே காவேரி நதியின் பெருமையை சொல்கின்றார். 300 வரிகள் கொண்ட அந்த நூலின் முதன்மை காவேரியின் பெருமை. வசை இல் புகழ் வயங்கு விண்மீன் திசை தெரிந்து தெற்கு ஏகினும் என்பதாக சொல்கின்றார். குற்றம் அற்ற புகழ் உடைய ஒளி பொருந்திய வெள்ளி தான் இருக்கக்கூடிய திசையை விட்டு வடக்கிலிருந்து தெற்காக போனாலும் கூட தெற்பாடிய தளி உணவின் புல் தோம்ப புயல் மாறி வானம்பாடி பறவையானது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீரை மட்டுமே உண்டு வாழுமாம். அந்த வானம்பாடி பறவை
பொய்த்து போன வானத்தை கண்டு மழை வராதது கண்டு தான் வருந்தியே இருந்த பொழுதிலும் கூட வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலைய கடல் காவேரி என்று அற்புதமாக காவேரியை அவர் போற்றி புகழ்கின்றார். தலைக்காவேரி, தலையாய மலை தலைய காவேரி என்பது தலைக்காவேரியை குறிக்கும். இந்த காவேரியின் நதிகள், உபநதிகள் எங்கும் செல்லாமல் நேராக கடலில் கலக்கக்கூடிய அற்புதமான காவேரி புனல் பறந்து பொன் குளிக்கும் என்பதாக சொல்கின்றார். இந்த காவேரி நதியின் சிறப்பு என்ன என்று கேட்டால், அது இருக்கக்கூடிய பகுதிகளிலே பொன் விளையக்கூடிய அளவிற்கு பெருமை தரக்கூடிய காவேரி என்பதாக இந்த 10 பாட்டு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவ்வளவு பெருமை கொண்ட காவேரியை தொடர்ந்து கங்கை நதி பற்றி சிந்தித்தோம். திலீப சக்கரவர்த்தியின் மகன் பகீரதனின் விடாமுயற்சியாலும் சோம்பல் இல்லா ஊக்கத்தாலும் கங்கை இந்த பூமி அடைந்ததை கேட்டு நாம் மகிழ்ந்தோம். புனிதம் நிறைந்த இந்த கங்கையை நாம் பாவம் போக்கும் ஒரு நதியாக, ஒரு கடவுளாக நம் மக்கள் போற்றுவதில் பெருமை கொண்டோம். பாரத திருநாட்டின் தேசிய நதியான கங்கை நம் மண்ணின் கௌரவம் என பெருமிதம் கொண்டோம். முக்தி தலங்கள் 7 என்பதனால் தானோ என்னவோ அவள் 7 பிரிவாக பிரிந்து நமக்கு அருள்பாலிக்கின்றாள் என்பதாய் வியந்தோம். முக்தி தலங்களின் பெயர் உச்சரித்து கோதாவரிக்குள் நாம் நுழைவோம். அயோத்தியா அற்புதமான இடம், ராமனின் பிறப்பிடம், சரையு அருளும் இடம். மதுரா கிருஷ்ணனின் பிறப்பிடம், யமுனா தவழும் இடம். மாயா ஹரித்வார் என்று அறியக்கூடிய இடம், கங்கை ஆர்ப்பரிக்கக்கூடிய இடம். காசி விஸ்வநாதரும் கங்கையுமாய் நம்மை ஈர்க்கும் இடம். காஞ்சி ஆதிசங்கரரும் அன்னை காமாட்சியும் நமக்கு கருணை செய்யக்கூடிய அற்புத தலம். அவந்திகா உஜ்ஜயினி என்பதாக அறியப்படக்கூடிய இடம். கடலை கடைய நமக்கு கிடைத்த முக்தி தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த அவந்திகா. இது தவிர துவாரகா என்பதாக ஒன்று உண்டு. ஸ்ரீகிருஷ்ணர் அருளாட்சி செய்த அற்புதமான ஓர் தலம் இது. இது மட்டும் தானா? தமிழகத்தில் இது போன்ற முக்தி தலங்கள் இல்லையா என்று கேட்க நினைத்தால் ஏன் இல்லை? பிறக்க முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவாரூர், வாழ முக்தி தரக்கூடிய இடம் காஞ்சி, தரிசிக்க முக்தி தரக்கூடிய இடம் தில்லை, நினைத்தாலே முக்தி தருவதற்கு இருக்கக்கூடியது திருவண்ணாமலை, நீராடுவதற்கு நீராடினால் முக்தி கிடைக்கக்கூடியது திருமறைக்காடு, திருவாலவாய், மதுரை, மதுரையில் இருக்கக்கூடிய ஈசனின் பெயர் சொன்னாலே முக்தி. இது தவிர எந்த ஒரு இறைவனின் பெயரை காதால் கேட்கின்றோமோ அவினாசியிலே அந்த இறைவனின் பெயரை நாம் காதால் கேட்க கூட நமக்கு முக்தி கிடைக்கும் என்பதாக நம்முடைய சனாதனம் சொல்கின்றது. சிறப்புமிக்க முக்தி ஸ்தலங்களையும் புகழ்மிக்க காவேரியையும் பாவம் தீர்க்கும் கங்கையும் நாம் சிந்தித்த பின்பு இன்று நம்முடைய சிந்தனையிலே தெய்வ தீர்த்தம் கோதாவரி. வடக்கே சிறப்பு கங்கை, தெற்கின் சிறப்பு காவேரி. பாரதத்தின் நடுப்பகுதியிலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே நாசிக் மண்டலத்திலே நாசிக் நகருக்கு அருகிலே திரையம்பக் என்னும் பகுதியிலே உற்பத்தி ஆகின்றாள் கோதாவரி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலே பிரம்மகிரியில் சுமார் 1295 மீட்டர் உயரத்தில் தொடங்கி தக்கான மேட்டு நிலத்தில் பாய்ந்து ராஜமுந்திரிக்கு அப்பால் பல கிளைகளாக பிரிந்து வங்காள விரிகுடாவிலே கலக்கின்றார். கிட்டத்தட்ட 1450 முதல் 1465 மீட்டர் வரை நீளம் கொண்டவள். 3,12,812 ஸ்கொயர் மீட்டர் நீர்ப்படுகை கொண்டவள். பாரதத்தின் பரப்பளவில் சுமார் 10% தானே பாரதத்தின் பரப்பளவை ஆக்கிரமிப்பு செய்திருப்பவள். இவள் வளப்படுத்தக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிராவிற்கு இவள் அளிக்கக்கூடிய வளம், அவளுடைய மொத்த வளத்திலே 48.6%. ஆந்திர மாநிலத்திற்கு இவள் கொடுக்கக்கூடிய வளம் 23.4%. சத்தீஸ்கருக்கு 10.9%. ஒரிசாவிற்கு 5.7%. மத்திய பிரதேசத்திற்கு 10%, கர்நாடகாவிற்கு 1.4% வளமை தந்து செழுமை தந்து இறுதியிலே வங்கக்கடலிலே கலக்கின்றாள் இந்த கோதாவரி. கோதாவரிக்கு பற்பல கிளை நதிகள், உபநதிகள் உண்டு. வலது பக்கமாக பிரவரா, மஞ்சிரா, மனேர் என்பதாக இந்த 3 நதிகளுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்கின்றோம் அல்லவா, நீர்பிடிப்பு பகுதி கிட்டத்தட்ட 16.14
சதவீதம். இடது பக்கத்திலே இந்த கோதாவரிக்கு பிரான்ஹிதா, பூர்ணா, சபரி, இந்திராவதி, தர்ணா, வேன்கங்கா, வார்தா, கட்வா, பெண்கங்கா என்பதாக கிட்டத்தட்ட 9 கிளை நதிகள், ட்ரிபியூட்ஸ் என்று நாம் சொல்லக்கூடிய நதிகள். இந்த நதிகளுடைய கேட்ச்மெண்ட் ஏரியா, அதாவது நீர்பிடிப்பு பகுதி கிட்டத்தட்ட 59.7%. தென்மேற்கு பருவ காலங்களிலே கோதாவரி நீர்ப்படுகை அதிக அளவு மழையால் பயன் பெறுகின்றது. பருவ காலம் ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழையினுடைய அளவு சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 300 சென்டிமீட்டர் வரை என்பதாக ஒரு குறிப்பு காண்கின்றோம். கங்கையை பற்றி சிந்திக்கையிலே கும்பமேளா நிகழ்வு பற்றி கண்டோம். நாசிக் நகரிலும் கோதாவரி நதியிலே கும்பமேளா நடைபெறுகிறது. அடுத்த கும்பமேளா நம்முடைய குறிப்பிற்காக நாசிக் நகரிலே கோதாவரி கரையிலே 2027 நடைபெறும். கோள்களின் நிலைப்படி சரியான தேதி கணக்கிடப்பட்டு வருங்காலத்தில் சற்று முன்பாகவே தெரிவிக்கப்பட்டுவிடும். பல்வேறு புராணங்களிலும் கோதாவரி பற்றிய பலவிதமான முக்கிய குறிப்புகள் உள்ளன என கண்டோம். பிரம்ம புராணத்திலே கௌதமி காண்டம் அல்லது கௌதமி மகாத்மியம் என்பதாக ஒரு பகுதி, அந்த பகுதி கோதாவரி நதியினுடைய சிறப்பை வெகு அழகாக கூறுகின்றது. நம்புவதற்கு எந்த அளவு சாத்தியம் என்பது தெரியவில்லை. ஆனாலும் புராணங்களில் உள்ளவற்றை நாம் அப்படியே நம்பித்தான் ஆக வேண்டும். சத்திய யுகத்திலே கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆண்டுகள் கழிந்த பின்பு மன்னன் மாந்தாதா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே என்ற ஒரு குறிப்பும், குர்மாவதாரம் நிகழத் தொடங்கிய காலத்திலே ஒரு சுத்த தசமி அன்று பகல் சரியாக 12 மணிக்கு கோதாவரி உற்பத்தி ஆனாள் என்பதாகவும் ஒரு குறிப்பு காணப்படுகின்றது. இந்த கோதாவரிக்கு தர்ம, அர்த்த, காம, மோட்சம் ஆகிய 4ஐயும் நல்கக்கூடிய அற்புத வலிமை உண்டு. இந்த கோதாவரியை ஒரு தேவியாக, ஒரு பெண் தெய்வமாக போற்றக்கூடிய மக்கள் அதிகம் நம் பாரத நாட்டிலே. இந்த தேவி என்று சொன்னால் அவளுக்கு என்று சில அங்க லட்சணங்கள் இருக்க வேண்டும் என்பதாக புராணங்கள் கூறுகின்றன. அதன் அடிப்படையிலே இந்த கோதாவரி நதியின் சிரம் தலைப்பகுதியானது திரைம்பகேஸ்வரத்திலே பிரம்மகிரி பகுதியிலே இருக்கின்றது. முகம் பூர்ணதாம்பா என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்றது. கண்டம் பைடன் பகுதியிலும், ஹிருதய பகுதி மார்ஜாரபுரத்திலும், நாபி பகுதி சங்கு தீர்த்தம் முத்கீர் தாலுகாவில் இருக்கக்கூடிய இடத்திலும், இடைப்பகுதி உஸ்தாரபுரம் அதாவது கரீம்நகர் தெலுங்கானாவிலும், முழங்கால் இணைப்பு பகுதி மந்திரகூடம் கரீம்நகர் பகுதியிலும் இருக்கின்றன. அவளுடைய அற்புதமான புனிதமான கால்கள் ராஜமுந்திரி கிழக்கு கோதாவரி பகுதியில் இருப்பதாக புராணங்கள் அதி அற்புதமாக வர்ணிக்கின்றன. கோதாவரியின் தலைப்பகுதியை திரையம்பகேஸ்வரத்தை எந்த இடத்தில் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்தை நினைத்தாலோ, பார்த்தாலோ, ஸ்பர்சித்தாலோ நம்முடைய விருப்பம் நிறைவேறும் என்பது புராணங்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பிக்கை. கோதாவரியின் சிறப்பு மற்ற நதிகள் போல் அல்லாமல் கலங்களும் செல்லக்கூடிய வகையிலே மிகப்பெரிய நதி, மிகவும் அகலமான நதி. கோதாவரியின் பயன்கள் என்ன என்று கேட்டால், சிறந்த குடிநீர் அளிக்கக்கூடிய அற்புதமான நதி. இந்த நதியின் நீர்ப்படுகையிலே நிலங்கள் எல்லாம் மிகவும் வளமையாக இருக்கின்றன. விவசாயத்திற்கு உரிய அற்புதமான பகுதியாக அந்த பகுதியை மாற்றித்தர கோதாவரி எப்பொழுதும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றாள். இந்த பகுதியிலே விளையக்கூடிய தானியங்கள் என்ன என்று கேட்டால், அரிசி, கரும்பு, பருத்தி, பருப்பு வகைகள் மற்றும் மிகச்சிறந்த காய்கறிகள். சிறப்பான சுற்றுச்சூழல் அமைத்துக் கொடுப்பதிலும் கோதாவரி நதிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. சனாதனம் போற்றக்கூடிய 7 நதிகளிலே இந்த கோதாவரி ஒன்று. நீர்நிலை மின்சார உற்பத்திற்கு துணை புரிகின்றது இந்த கோதாவரி நதி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் that is being manufactured in this area. அதி முக்கியமாக தொழில்துறை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவி புரிகின்றது கோதாவரி. இவ்வளவு பெருமைகள் கொண்ட கோதாவரி உற்பத்தியான கதை ஓர் சுவாரஸ்யமான கதை. நாம் சற்றே பின்னோக்கி செல்ல வேண்டும். சத்திய யுகத்தில் கால் வைத்து நாம் இதை காண வேண்டும், ரசிக்க வேண்டும். பிரம்மா ஒரு யாகம் செய்ய எண்ணினார். யாகம் செய்ய எண்ணி பூவுலகு வந்தார். பூவுலகிற்கு வந்து
அவர் தேர்வு செய்த இடம் பிரயாக். இன்று நாம் அலகாபாத் என்று சொல்லக்கூடிய அந்த திரிவேணி சங்கமத்திற்கு, பிரயாகிற்கு அவர் வந்தார். வந்த வழியிலே ஏதோ சத்தம் கேட்டு என்ன சத்தம் என்று பார்த்தார். சற்று தொலைவிலே ஒரு பெட்டி ஒன்று இருந்தது. அந்த பெட்டியின் அருகே சென்று அந்த பெட்டியினை திறந்து பார்க்க, அந்த பெட்டிக்குள்ளே அதி அற்புதமான ஒரு குழந்தை ஒன்று இருந்தது. குழந்தையை கையில் எடுத்து அவர் கொஞ்சி மகிழ்ந்து விளையாடி இருந்திருக்க வேண்டும். எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு குறைவுமே இல்லாமல் ஒரு பெண் குழந்தை அந்த பெட்டியில் வந்ததன் காரணம் என்ன என்று அவர் திகைத்து பார்த்திருக்க வேண்டும். தோஷங்களும் குறைகளும் இல்லாத அந்த குழந்தைக்கு அவர் அற்புதமாக ஒரு பெயர் சூட்டினார். கல்யா என்று சொன்னால் குறையும் தோஷமும் உண்டு என்பதாக பொருள். அகல்யா என்று சொன்னால் குறை அற்றது என்பதாக ஒரு பொருள். அதனால் குறைகள் அற்ற அந்த பெண் குழந்தையருக்கு குறைகள் அழகு அற்றவள் என்பதாக பொருள்படக்கூடிய விதத்திலே அகல்யா என்று பெயர் வைத்தார். இந்த அகல்யா வளர்ந்தாள், காலம் சென்றது. பருவ காலத்திற்கு வந்த அகல்யாவிற்கு மனம் செய்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் பிரம்மாவிற்கு வந்தது. அகல்யாவின் உலகு மூவுலகும் அறிந்த மிகப்பெரிய பிரசித்தம். அனைவருமே போட்டி போட்டுக்கொண்டு அகல்யாவை தாம் தான் மணக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். இந்திராதி தேவர்களும் கூட அகலிகையை மனம் முடிக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். பிரம்மதேவனை அணுகினார்கள். பிரம்மாவிற்கும் கூட சில சிக்கல்கள் வரத்தான் வந்தன. பிரம்மா யோசித்தார், எவ்வாறு ஒரு தகுந்த ஒரு மணாளனை இவளுக்கு தேர்வு செய்ய முடியும் என்று யோசித்தார். தான் ஒரு விதிமுறையை கைப்பிடித்தார். எவர் ஒருவர் வெகு விரைவாக இந்த பூ உலகை வலம் வருகின்றாரோ அவருக்கு இந்த அகலியை மனம் முடித்து கொடுக்கப்படுவாள் என்பதாக அறிவித்தார். ஆசை யாரை விட்டது? இந்த அறிவிப்பை கேட்ட அனைவருமே அதிலே பங்கு கொள்ள விளைந்தனர். எதற்கு ஆசைப்பட வேண்டும், எதற்கு ஆசைப்படக்கூடாது என்பதை நமது தர்மம் நமக்கு மிக அழகாக போதித்தது. சிலருக்கு மண்மேல் ஆசை, சிலருக்கு பொன்மேல் ஆசை, சிலருக்கு பெண்மேல் ஆசை. தகாத ஆசை என்பதும் விபரீத விளைவு தரும் என்பதும், தகுதிக்கு மேல் ஆசை என்பது நம்மை அழித்து விடும் என்பதும் அறியாத பலரும் பல்வேறு விதமாக முயற்சிகள் இக்காலத்தில் செய்ய, அக்காலத்திலும் கூட அகலிகையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பலரும் பங்கு கொண்டார்கள். தாங்கள் பிற்காலத்திலே நாம் காணக்கூடிய சிற்சில உதாரணங்களை தொட்டுவிட்டு மேலே தொடர்வோம். அதிக அளவிலே மண்ணாசை கொண்ட துரியோதனன் மாண்டே போனான். தொழ வேண்டிய அழகை தொட்டு பார்த்து நினைக்க ராவணனும் அழிந்துதான் போனான். இதை அறியாது மக்கள் அகலிகையை தான் மனம் முடிக்க வேண்டும் என்று போட்டி போட்டு சென்றார்கள். இந்த போட்டியிலே தகுதியுடைய கௌதம முனிவரும் சென்றார். அவருக்கு முன்னர் பலர் விரைவாக ஓடி தங்களுடைய புஜபல பராக்கிரமத்தை காட்ட நினைக்க, கௌதம முனிவருக்கு அவர்கள் ஓடுவதை பார்த்து மனத்திலே சற்றே பயம் கூட வந்தது. தான் இதில் பங்கேற்றது சரியா தவறா என்று எண்ணி பார்க்கையிலே கண்ணு கெட்டிய தூரத்திலே ஒரு கபிலை பசு ஒன்று கன்று ஈனக்கூடிய நிலையில் இருப்பதை கண்டார். விரைவாக அந்த பசுவை சென்று கண்டார். இவர் அங்கு செல்வதற்கும் அந்த பசுவானது தன் முந்தலை நீக்கி அதிக அளவிலே மூச்சு காற்றை உள்ளிழுத்து அதிக அளவிலே மூச்சை கொடுத்து தன் கொன்றை பிரசவிக்க நினைத்த அந்த நேரத்திலே அந்த பசுவின் கன்றானது முன்கால்கள் முன்வர, அந்த முன்கால்களை தொடர்ந்து அந்த குட்டியின் தலையானது வெளியே வர, அந்த தலையை அந்த கன்றானது தலையை சற்றே சிலிர்த்து கௌதமரை பார்த்திருக்க வேண்டும். கௌதமர் பார்த்தார், எந்த ஒரு பசுவானது ஒரு கன்றை ஈனும் சமயத்திலே அதை ஒரு முறை வலம் வந்தால் இந்த புதியை வலம் வரக்கூடிய பயன் உண்டு என்று அவர் அறிந்திருந்தாரோ அந்த யுக்தியை அவர் கையாண்டார். பசுவை வலம் வந்தார். புவி வலம் வந்த பயன் பெற்று விட்டேன் என்று சொன்னார். இது இந்த காவியத்தில் மட்டும்தானா? நாம் சற்றே திருவிளையாடல் புராணத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைதான். தந்தை தாயரை சுற்றி வந்த விநாயகர் பலம் பெற்று சென்றார். உலகு சுற்றி வந்த முருகன் ஏமாற்றத்திற்கு உட்பட்டு போனார். தெய்வ நிலையில் இருந்த முருகனுக்கே வருத்தம் ஏற்பட்டது என்று சொன்னால், இந்த கௌதம மகரிஷி தான் பசுவை சுற்றி வலம் வந்து அதை வணங்கி விட்டு பிரம்மதேவனை சந்தித்து, பிரம்மதேவனே, நான் புவியை வலம் வந்து விட்டேன், எனக்கு அகலிகையை மனம் செய்து கொடு
என்று கேட்க பிரம்மா சற்றே திகைத்துத்தான் போனார். என்ன சொல்வது? பிரம்மா திகைத்து கௌதமரிடம் சற்றே வாக்குவாதத்தில் ஈடுபட ஆகாசவாணி அற்புதமாய் ஒரு அசரீதி கொடுத்தாள். பசு தன் கன்று ஈனும் சமயத்திலே எவர் ஒருவர் பசுவினை வலம் வருகின்றாரோ அவருக்கு உலகு சுற்றிய பயன் உண்டு என்று. பூபிரட்சம் செய்த பலனும் பசு கன்று ஈனும் போது அதை வலம் வந்த பயனும் ஒரே சமத்திற்கு உண்டான செயல் என்று அசரீதி சொன்னது. பிரம்மா மகிழ்ந்து போனார். தான் ஆசையாய் வளர்த்து வந்த அகலிகையை கௌதம முனிவருக்கு மனம் முடித்து கொடுத்தார். இங்கே சற்றே வித்தியாசமான சில கர்ண பரம்பரை கதைகளும் உண்டு. பிரம்மா ஒரு கட்டளை ஒன்று சொன்னாராம். எவர் ஒருவர் 2 தலைகள் இருக்கக்கூடிய பசுவை கண்டுவிட்டேன் என்று பிரம்மாவிடம் வந்து சொல்கின்றார்களோ அவருக்கு மட்டுமே அகலிகை என்பதாக ஒரு நிபந்தனை போடப்பட்டதாம். இப்படி ஒரு நிபந்தனையை யார் ஏற்பார்? இந்த நிபந்தனையை போட்டவன் படைத்த பிரம்மா. போட்டியில் கலந்து கொண்டது இந்திரன். இந்திரன் உலகெங்கும் தேடி பார்த்து பிரம்மாவிடமே கேட்டானாம், எந்த இடத்திலே இப்படி ஒரு 2 தலைகளை கொண்ட பசு இருக்கும் என்று. பிரம்மதேவன் சிரித்து கொண்டே சொல்லியிருக்க வேண்டும், நீ சென்று தேடிப்பார், அதுதானே போட்டி என்று. இந்திரன் தேடிக்கொண்டே இருக்க கௌதம ரிஷியை நாரதர் கண்டாராம். நாரதர் கௌதமரை சற்றே ஊக்கப்படுத்தினாராம். நீ இந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்டு வா, நாம் 2 தலைகள் இருக்கக்கூடிய பசுவை காண்போம் என்று சொன்னாராம். நாரதர் கூறியது கௌதமர் ஏற்றது. கௌதமர் நாரதரை பின்தொடர்ந்து செல்ல அருகே இருந்த அந்த இப்பொழுதெல்லாம் நான் சொல்கின்றோமே அந்த பசு கூட்டங்களுக்கு நடுவிலே பிரசவிக்க நிலையில் இருந்த ஒரு பசுவை நாரதர் காட்டி, சற்று நேரம் பொறு கௌதமரே, இப்பொழுது நீர் 2 தலை உள்ள பசுவை காணலாம் என்றாராம். அந்த அற்புத தருணம் வந்தது. அந்த பசுவானது தன் கன்றை ஈன்றது. முதலிலே தலைதான் வெளிவந்தது. நாரதர் கௌதமரை அழைத்து சொன்னார், கௌதமரே பாரும், இந்த பக்கம் ஒரு தலை, அந்த பக்கம் ஒரு தலை என்று. கௌதமர் அந்த 2ஐயும் பார்த்தார். பிரம்மாவிடம் ஓடி சென்று, நான் 2 தலை உள்ள பசுவை பார்த்தேன் என்றார். சாட்சி எங்கே என்று பிரம்மதேவர் கேட்டிருப்பார். நாரதர் உடன் வந்து சொன்னார், நானும் உடன் இருந்தேன் என்று. அகலிகை இவ்வாறாக கௌதமருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டாள். ஏமாற்றம் அடைந்த இந்திரன் செய்த செயல் நாம் அறிவோம். அது நம்முடைய இன்றைய கதைக்கு உகந்தது அல்ல. ஆனால் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்குமே பிரம்மாவின் மேலும் கோபம் வந்தது. தான் அடையாத பொருளை அடுத்தவர் அடைந்து விட்டால் எப்படி அடைந்தவர் மேல் கோபம் வருமோ அப்படி ஒரு கோபம் கௌதமர் மேல் வந்தது. கௌதமர் பிரம்மதேவனை சரணடைந்தார். பிரம்மதேவர் சொன்னார், இங்க இருக்கக்கூடிய பிரம்மகிரி மலைப்பகுதிக்கு சென்று விடும் கௌதமரே, அகலியை அழைத்து கொண்டு அங்கே சிவன் உமக்கு அருள் புரிவார் என்று சொன்னார். ஒரு அற்புதமான இடைக்கதையும் இங்கு தொடங்க இருக்கின்றது. அந்த பிரம்மகிரிக்கு அகலியை அழைத்து கொண்டு கௌதம முனிவர் சென்றார். அவருடைய யோக சக்தியால், தப சக்தியால் அந்த பகுதி மிகவும் அற்புதமான முறையிலே செழுமையானது, வளமை அடைந்தது. அனைவரும் கௌதமரை தொழுது கௌதமருக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து வர அந்த பகுதியில் இருந்த அனைவருக்கும் கௌதமர் அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார். இவ்வாறாக இது நடந்து கொண்டே இருக்க ஒரு சிறு கதை. இங்கே தாரகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதற்கு மேல் நாம் பயணப்பட வேண்டிய தேவையில்லை. தேவர்கள் அதிக அளவிலே துன்புறுத்தப்பட்டார்கள். அனைவரும் விஷ்ணுவிடம் சென்று சரணடைந்தார்கள். விஷ்ணுவை வேண்ட விஷ்ணு சொன்னார், நீர் அனைவரும் சென்று சிவனை துதித்தால் சிவன் உமக்கு அருள் புரிவான் என்று விஷ்ணு சொன்னார். சிவனோ நிட்டை நிலையில் இருந்தார். வேறு வழியின்றி அவர்கள் அனைவரும் சிவனை சென்று தரிசிக்க, சிவன் என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் நினைவிற்கு வந்தது, விஷ்ணு இவர்களை எல்லாம் சிவனை சென்று சரணடைய சொல்லும் போதே சொன்னார், இப்பொழுது யோக நிலையிலே தவ நிலையிலே இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையால் மட்டுமே இந்த தாரகாசுரன் அழிவான் என்பதாக. தவநிலையிலே இருந்த சிவபெருமானை எவ்வாறு இப்படி ஒரு சங்கடத்தில் ஆழ்த்துவது, எவ்வாறு மகப்பேறு பெற வேண்டும் என்று சொல்வது ஆலோசித்தார்கள். காமனை அழைத்தார்கள். விஷயத்தின் ஆழம் அறியாத காமன் சிவனை துன்புறுத்த நினைத்தான். அனங்கானாகி போனான். அது ஒரு கதை. ஆனால் இவர்கள் அனைவரும் பார்வதி தேவியும் தவம் செய்து கொண்டிருந்த வேளையிலே பார்வதி தேவியை சென்று அடைய, பார்வதி தேவியும் சிவனை அடைய வேண்டிய தவம் செய்து கொண்டிருந்த காலமாய் இருந்தது.
பார்வதி தேவியின் தவத்தின் பொருட்டு சிவன் சற்றே மனம் இறங்கி வந்தார். பார்வதியை மனம் முடித்தார். இந்த பார்வதியை சிவன் மனம் முடிக்க இருந்த அந்த சமயத்திலே, அந்த கல்யாண மண்டபம் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த இடத்திலே பிரம்மதேவன் ஒரு சிறு தவறு செய்தார். அந்த அறையை விட்டு நீங்கினார். இதை கண்ட சிவன் பிரம்மதேவன் செய்த பாவம் போகக்கூடிய வழியிலே தன்னுடைய கையில் இருந்த கமண்டலத்தில் சற்றே நீர் ஊற்றி அந்த கமண்டலத்தை நீரால் நிறைத்து பிரம்மதேவனிடம் கொடுத்து, இந்த கமண்டல நீரை நீ புஜித்து வந்தால் நீ செய்த பாவம் போகும் என்று சொல்ல, பக்தியுடன் அந்த நீரை பிரம்மதேவன் பெற்றுக்கொண்டார். இது ஒரு கதை. இங்கு பிரம்மதேவரால் அந்த நீரானது பூஜிக்கப்பட்டு வந்தது. அதற்கு அடுத்த சிறிய கதை. வாமன அவதாரம். பலி சக்கரவர்த்தி வாமனனுக்கு 3 அடி மண் தருகிறேன் என்று சொன்ன நேரம், விஸ்வரூபம் எடுத்த வாமனன் பூவுலகிலே ஒரு காலும் விண்ணுலகிலே ஒரு காலும் வைக்க, மேல் தூக்கிய காலானது பிரம்மலோகத்தை கடந்து சென்றதாம். விஷ்ணுவின் பாதம் வருவதை கண்ட பிரம்மா ஓடி சென்றார். பாதங்களை துதித்தார். எந்த ஒரு சிவனால் தனக்கு கமண்டலத்திலே அற்புதமான நீர் வழங்கப்பட்டதோ, எத்தனை நாட்கள் அதை துதி செய்து போற்றி வந்தாரோ, அந்த நீரால் அந்த வாமனின் பாதங்களை அவர் அலம்பினார், பூஜை செய்தார். பாத பூஜை நடைபெற்றது. அவ்வாறாக நடைபெற்ற பூஜையிலே அந்த பிரம்மலோகத்திலிருந்து வாமனின் கால்களின் வழியாக சில நீர்த்துளிகள் ஹிமாலயத்தில் வந்து விழுந்தன. விழுந்த இடத்திலே சிவன் தவம் செய்து கொண்டிருந்தார். சிவனுடைய ஜடாமுடியிலே 4 பிரிவுகளாக வந்த அந்த நீர், தெற்கு பகுதியிலே இருந்த நீர் மட்டும் சிவனுடைய ஜடையிலே குடிகொண்டது. சிவன் தன்னுடைய உக்ரத்தில் இருந்த காலமாய் இருந்திருக்க வேண்டும். சில்லென்று நீர் பட்டவுடன் சற்றே மகிழ்ந்திருக்க வேண்டும். மேலே வந்திருப்பவள் கங்கை என்று உணர்ந்தார். சிவன் ஆனந்தமாக கங்கையை பார்த்து பேசினாரோ, அல்லது விஷ்ணுவின் பாதங்களை நான் அலம்பி வந்தேன், அதை ஸ்பரிசித்து வந்தேன் என்ற பெருமையிலே கங்கையானவள் சிவனிடம் மகிழ்ந்து பேசினாலோ நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாய் இருப்பதை கண்ட பார்வதிக்கு சற்றே வருத்தம் வந்தது. நான் இங்கு இருக்க என் கணவன் எவ்வாறு கங்கையுடன் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்று சற்றே சோதித்தாள். தன்னுடைய தன்னுடைய தாசி ஜெயா என்பவளை அழைத்தாள். அவளிடம் தன்னுடைய மனக்குறையை சொன்னாள். அந்த தாசியானவள் பார்வதிக்கு அற்புதமாய் ஒரு உபகாரம் சொன்னாள். சாதாரண மாண்ட பிறப்பிலே இருக்கக்கூடியவர்கள் கூட நினைத்தாலே அவர்கள் முன் தோன்றி தன்னுடைய சித்தியாலும் புத்தியாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யக்கூடிய விநாயகனை நீ மகனாக பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நீ ஏன் இதை பற்றி வருந்துகின்றாய்? விநாயகனை அழைத்தால் விநாயகன் இதற்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டானா என்று அவள் கேட்டாள். இவர்கள் மூவருமாக சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினார்கள். விநாயகர் சிரித்துக் கொண்டே கேட்டிருக்க வேண்டும், இதற்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம்? கங்கையை தன்னுடைய தந்தையின் ஜடைமுடியிலிருந்து இறக்கிவிட வேண்டும், அவ்வளவுதானே. ஜடைமுடியை ஒட்டுமொத்தமாக நாம் அதிலிருந்து எடுத்து விட்டால் என்ன ஆகும் என்று பார்வதியை பார்த்து விநாயகர் கேட்டிருப்பார். அம்மை சொன்னாள், நான் எந்த அளவு ஈசனை நேசிக்கின்றேனோ அது போலவே இதனுடைய ஜடாமுடியும் எனக்கு இஷ்டம் என்று வேறு ஒரு யுக்தி செய்ய வேண்டும் என்று மூவரும் திட்டம் தீட்டினார்கள். பிற்காலத்திலே பெரிய புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் அல்லவா, சுந்தரமூர்த்தி நாயனாரும் சிவனும் தோழர்களாக மாறினார்கள் என்று. சோமாசி நாயனார் ஒரு யாகத்திற்கு சிவனை அழைக்க வேண்டி இருந்த பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுடைய அருளை பெற்று தான் யாகம் நடத்தி அந்த அவிர்வாகத்தை சிவனிடம் கொடுத்தார் என்பதாக ஒரு வரலாறு நாம் காண்கின்றோமே. அது போலவே இந்த விநாயகர் என்ன நினைத்தார், தன்னுடைய தந்தைக்கு எவர் ஒருவர் இஷ்டமோ அவர் மூலமாக நாம் ஒரு நாடகத்தை நடத்தி இந்த கங்கையை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று நினைத்தார். அவர் நினைவிற்கு வந்தது பிரம்மகிரியிலே சிவன் இருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்திலே சிவனை துதித்து தவம் செய்து கொண்டு வந்திருந்த அந்த கௌதமரின் நினைவு. கௌதமரிடம் சென்று என் தந்தையின் ஜடையில் இருக்கக்கூடிய கங்கையை நீர் அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் கேட்டிருப்பாரா? கேட்க மாட்டார். அதனால் புதியதாக ஒரு யுக்தி தொடங்கியது. அந்த ஜெயா என்ற தாசி பசுவாக மாற்றப்பட்டாள். விநாயகர் வர்ணதேவனை அழைத்தார். சத்தியயுகமாகவே இருக்கட்டுமே, சற்றே மழை பெய்வதில் தாமதம் செய்கின்ற வர்ணனுக்கு கட்டளையிட்டிருக்க வேண்டும். அந்த நேரத்திலே பிரம்மகிரியிலே
எந்த ஒரு இடத்தில் கௌதமர் ஆசிரமம் அமைத்திருந்தாரோ அந்த இடம் தவிர அத்தனை இடத்திலும் வறட்சி மேலிட்டது. அங்கிருந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட அனைவரும் கௌதம மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கே கௌதமருடைய யோக சக்தியால் காலையில் விதை விதைத்தால் மாலையில் அறுவடை. இவ்வாறாக வளமை நிறைந்து இருந்தது அந்த பூமி. அந்த பூமியிலே பசுவாய் மாற்றப்பட்ட அந்த ஜெயா சென்றாள், மேய்ந்தாள். அங்கிருந்த வயல்வெளி அனைத்தும் பாழாய் போனது. அதை கண்ட அனைவருமே ஓடி வந்தார்கள். கௌதமரிடம் செய்தி சொன்னார்கள். கௌதமரே, நீர் வைத்திருந்த வயற்காட்டில் இருந்த அத்தனையும் இந்த பசுவானது பால் செய்து விட்டது என்று. தான் பாதுகாத்து வந்த சில தர்மங்களை மீறாமல் இருக்க வேண்டியதன் பொருட்டு கௌதமரால் அந்த பசுவை கம்பு கொண்டு எடுத்து தடி கொண்டு எடுத்து அடித்து விரட்ட முடியவில்லை. தன் கையிலே தர்பை பொருட்களை பற்றினார். பசு இருந்த இடம் சென்றார். விநாயகனால் தீட்டப்பட்ட நாடகம் தானே. இந்த தர்பை புல் ஸ்பரிசம் பட்டவுடன் அந்த பசுவானது மரித்து போனது, உயிரை விட்டது. அங்கே விநாயகரும் வந்திருந்தார். மனித உருவிலே ரிஷியாக வந்திருந்தார். அவர் எதிர்பார்த்த அந்த அற்புத தருணம் வந்தது. அனைவரும் கேட்கும் வகையிலே சத்தமாய் சொன்னார், கௌதம மகர்ஷிக்கு கோஹத்யா பாபம், ஒரு பசுவை கொன்ற பாபம் கௌதம மகர்ஷிக்கு வந்துவிட்டது என்று சொன்னார். அந்த ஆசிரமத்திற்கு வர இருந்த அனைவரும் வராமல் போனார்கள். காரணம் சொன்னார்கள், கோஹத்யா பாவம் செய்த கௌதம மகர்ஷியிடம் வந்து நாங்கள் உணவு பெற்று செல்வதை விட உண்ணாமல் இருப்பதே மேல் என்று சொன்னார்கள். வேறு வழியின்றி கௌதம மகரிஷி ரிஷியாய் மாறியிருந்த விநாயகரிடம் சென்று இதற்கு தீர்வு ஏதேனும் உண்டா என்று கேட்டார். விநாயகர் சொன்னார், தீர்வு உண்டு கௌதமரே. நீர் சிவனை துதித்து சிவனை மகிழ்வித்தால் சிவனின் ஜடைமுடியிலே இருக்கக்கூடிய கங்கையானவள் கீழிறங்கி வருவாள். அவள் கீழிறங்கி வரும் பொழுது நீர் கங்கையை ஸ்பரிசித்தால் உம்முடைய கோஹத்யா பாபம் போகும் என்று சொன்னார். கௌதம முனிவருக்கு வேறு வழி என்ன? தவம் இயற்ற தொடங்கினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. புராணங்கள் சொல்கின்றன, கிட்டத்தட்ட 88,000 வருடங்கள் அவர் தவம் செய்தாராம். நம்புவதற்கு சற்று கடினம்தான், ஆனாலும் புராணங்களில் இருக்கக்கூடிய விஷயம் அது. 88,000 வருடங்கள் அவர் தவம் செய்த பின்பு சிவன் அவர் முன்னே பிரத்யட்சமானார். என்ன வேண்டும் என்று கேட்டார். கௌதமர் தன் நிலை சொன்னார். சிவனுக்கு நெருங்கிய ஒரு தோழன் போன்ற கௌதமர் இத்தனை ஆண்டு காலங்கள் தவம் செய்து தனக்கென்று எதுவும் கேட்காமல் இந்த பூவுலகம் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டியதன் பொருட்டு தன்னுடைய பலன் அனைத்தும் பூவுலகிற்கே செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்த கௌதமருக்கு இந்த கோஹத்யா பாவம் தீர்க்க வேண்டும் என்றால் தான் நிச்சயமாக கங்கையை பூமிக்கு அனுப்புவதுதான் முறை என்று சிவன் நினைத்தார். ஆனால் கங்கை நினைத்தது வேறு. கங்கைக்கு சிவனை பிரிய மனம் இல்லை, சிவனின் ஜடையை பிரிய மனம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். சிவன் பார்த்தார், சொல்லி பார்த்தார், கங்கை கேட்கவில்லை. தன் ஜடை முடியை எடுத்து கௌதமரிடம் கொடுத்து, இதை நீ பிரதிஷ்டை செய்து வா, இதிலிருந்து கங்கை வருவாள் என்று சிவன் சொன்னார். கௌதமர் பக்தியுடன் அதை பெற்றார், பிரதிஷ்டை செய்தார். அந்த இடத்திலே பிரம்மகிரியிலே ஜடா மந்திரம் உருவானது. பிரதிஷ்டை முடிந்த பின் கங்கை வெளிவர தொடங்கினாள். சிவன் மறைந்தார். அருள் கொடுத்தவுடன், அவருடைய வரம் கொடுத்தவுடன் அவருடைய வேலை முடிந்து போய்விட்டது. சிவன் மறைந்தவுடன் கங்கையும் மறைந்து போனாள். இப்பொழுது கௌதமருக்கு மீண்டும் ஒரு சோதனை. என்ன செய்வது? மீண்டும் ஒரு தவம். இப்பொழுது வேறு வழியே இல்லை. கங்கை வந்தாள். தட்சிண கங்கையாக மாறி தான் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மட்டும்தான் பிரவேசிப்பேன் என்பதாக சங்கல்பம் செய்து கொண்டாள். கங்கா துவார் என்ற ஒரு இடத்தில் அவள் பிரசன்னமாக தொடங்கினாள். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை உண்டாயிருந்தது. கோலாசுரன் என்பதாய் ஒரு அசுரன் அந்த பகுதியிலே ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருந்தான். அந்த கோலாசுரன் கங்கை அங்கே இருப்பதை விரும்பவில்லை. ஏனென்றால் தீர்த்தங்கள் என்பது பல வகையாக உண்டு, சற்றே பின்னே காணலாம். அந்த கோலாசுரனுக்காக ஒரு தீர்த்தம் இருந்தது. அவன் கங்கை அங்கே வருவதை விரும்பாமல் கங்கை அங்கிருந்து வெளிச்செல்ல வேண்டும் என்று கங்கையை விரட்ட தொடங்கினான். கௌதமர் மீண்டும் அன்னையை வேண்டினார். இந்த முறை அப்பன் அல்ல, அன்னை பார்வதி பிரசன்னமானாள். கோலாசுரன் மறைந்து போனான். இவள் சொன்னாள், கௌதமரே, இப்பொழுது கங்கை இருக்கும் இந்த நேரத்திலே அதில் நீராடி விடும் என்று சொன்னாள். ஆனால் கௌதமருக்கு ஒரு திகைப்பு.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவனுடைய ஜடைமுடியிலிருந்து வந்த புனிதமான கங்கையிலே தான் தன்னுடைய கால்களை வைத்து ஸ்பரிசிக்கலாமா? அது பாவமாகி விடாதா என்று சில கணங்கள் யோசித்தார். கங்கைக்கு சற்றே கோபம் வந்திருக்க வேண்டும். தான் சொன்ன பின்பும் கூட தன்னை ஸ்பரிசிக்காத இந்த கௌதமருக்காக தான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழுந்திருக்க வேண்டும். அவள் மீண்டும் காணாமல் போனாள். மீண்டும் கௌதமருக்கு ஒரு சோதனை. இந்த சோதனை என்பது இவர்களுக்கு மட்டுமல்ல, ராமாயண காலத்திலே அனுமனுக்கும் கூட அந்த சோதனை வந்தது. சீதாதேவியை தேடி பற்பல இடங்களுக்கு சென்று பார்த்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே இனிமேல் தன்னால் சீதையை காண முடியுமா, அன்னையை தரிசிக்க முடியுமா என்று அவர் எண்ணியிருந்த நேரத்திலே ஐயா கேக்குதா? ஐயா கேக்குதா? எண்ணி கேக்குது. இருந்த சாரி, இங்க எனக்கு ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். Okay. எண்ணி இருந்த அந்த நேரத்திலே அனுமனுக்கும் கூட சற்றே மனதிலே ஒரு தைரியம் வந்தது. வால்மீகம் இதை மிக அழகாக சொல்கின்றது. அனிர்பேதகோ சிவமூலம் அனிர்பேதகோ பரமசுகம் அனிர்பேதோதி சதவம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தகா என்று எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் ஆங்கிலத்திலே சொல்கின்றோமே, நிலை குலைந்த தன்மை, டிஃபிடன்ஸ் என்று நாம் சொல்கின்றோமே, அந்த ஒரு நிலை குலைந்த தன்மை ஒருவருக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும், விடாமுயற்சியுடன் ஒருவர் செயல்பட வேண்டும் என்பதும் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. கௌதமரும் அதை பின்பற்றினார், விடாமுயற்சியை தொடர்ந்தார், மீண்டும் ஒரு முறை தவம் செய்தார். கங்கை மீண்டும் பிரத்யட்சமானாள். இந்த முறை அவள் தோன்றிய இடம் குஷாவர்த் என்பதாக. அந்த குஷாவர்த் என்ற இடத்திலே கங்கை தோன்றியவுடன் கங்கையை வணங்கி கௌதமர் சொன்னார், தாயே, நீ இங்குதான் இருக்க வேண்டும் என்று. ஒருவேளை இந்த கௌதமர் இப்பொழுதும் ஸ்பரிசிக்காவிட்டால் தான் இங்கிருந்து மீண்டும் ஜடாமுடியில் சரணடைந்து விடுவோம் என்று கங்கை நினைத்திருப்பாள் போலும். கௌதமர் சற்றே எச்சரிக்கும் முறையிலே சொன்னார், எச்சரிக்கும் குரலிலே, தாயே, நீ இங்கு இருந்து அருள் பாலிக்காவிட்டால் நான் உன்னை சபிக்க கூட நேரிடும் என்று. கௌதமரின் தபத்தின் வலிமையை உணர்ந்த கங்கை குஷாவர்த் நகரிலே சக்கர தீர்த்தம் மூலமாக நாசிக் நகரிலே மிக அற்புதமாக பிரவாகிக்க தொடங்கினாள். கௌதமரின் பாதம் ஸ்பர்சிக்கப்பட்டது நீரிலே. அது மட்டுமல்ல, ஆரவாரமாக ஓடி வந்த கங்கை எந்த ஒரு இடத்திலே அந்த பசுவானது மரித்து போயிருந்ததோ அந்த பசுவின் மேல் சிற்சில நீர் திவலைகள் விழுந்து விட அந்த பசுவானது மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது. நாம் சற்றே யோசித்துத்தான் பார்க்க வேண்டும். கௌதமர் தவம் செய்த காலம் கிட்டத்தட்ட 88,000 ஆண்டுகள். எந்த ஒரு பசு அப்படியே தன்னுடைய உடல்நிலையை அவ்வாறு வைத்திருக்குமா என்று கேட்டால், புராணங்கள் சொல்கின்றன, அந்த பசு இருந்தது, அந்த பசுவின் மேல் கங்கையின் ஸ்பரிசம் பட்டது, அந்த ஸ்பரிசம் பட்டதன் பொருட்டு இந்த கங்கையானவள், இந்த பசுவானது மீண்டு வந்தது என்று. இவ்வாறெல்லாம் நடக்குமா என்று கேட்டால் சிற்சில சான்றுகளை நாம் கண்டே ஆக வேண்டும். திருப்புக்குளியூர் அவினாசி என்ற கஷேத்திரத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் அற்புதமாய் ஒரு பதிகம் செய்தார். உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியில் அறைக்கு ஆடு அறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழி ஊர் அவினாசியே காரைக்கால் முதலையை பிள்ளை தரை சொல்லு காலனையே என்று பதிகம் ஒன்று சொன்னார். கதை நமக்கு தெரியும். என்றோ இறந்து போயிருந்த ஒரு பாலகன், முதலை முழுமையாக விழுங்கிவிட்ட ஒரு பாலகன், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனாரை சென்று இவர்கள் எல்லாம் தங்களுடைய குறையை சொல்ல, அவர் எந்த இடத்திலே இந்த சம்பவம் நடந்ததோ அந்த இடத்திற்கு சென்றாராம். ஒரு பதிகம் பாடினார், அந்த குளத்திலே நீர் வந்தது. மறுபதிகம் பாடினார், அந்த குளத்திலே முதலை வந்தது. பதிகம் பாடி முடிப்பதற்கு முன்பாக அந்த பாலகன் உயிருடன் 12 ஆண்டு காலங்கள் அவன் வளர்ந்திருந்தால் எப்படி இருப்பானோ அப்படி அவன் வெளிவந்ததாக ஒரு தகவல் இன்னும் கூட அருங்காட்சியகத்திலே இதனுடைய சான்றுகள் எல்லாம் இருப்பதாக சொல்கின்றார்கள். நாமும் பார்க்கலாம். இது ஒன்றுதான் சான்றா என்று கேட்டால், ஞானசம்பந்தர் அற்புதமாய் ஒரு பூம்பாவை பதிகம் செய்தார். வேறு எங்கும் அல்ல, நம்முடைய இடத்திலே
அதி அற்புதமான பதிகம். மட்டிட்ட பொன்னையங்கானல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஊர்த்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்பதாக 10 பாடல்கள். ஒவ்வொரு பதிகத்தின் இறுதி வரியிலும் அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய், புய்ப்பனமும் காணாதே போதியோ பூம்பாவாய், விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் என்பதாக பாடி இறுதியிலே உறிஞ்சாய வாழ்க்கை அமரையை போக்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீச்சரம் அமர்ந்தான் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்பதாக பாடி முடித்தார். இந்த பூம்பாவாய் ஆனவள் இந்த சிவனேசன் செட்டியார் கலையத்திலே இருந்த சாம்பலில் இருந்து ஒரு பருவ பெண்ணாய் மீண்டு வந்தாள் என்பதும், அவளை சம்பந்தருக்கு மனம் முடித்து தர சிவனேசன் செட்டியார் சொன்னார் என்பதும், நான் இந்த பெண்ணிற்கு தந்தை போன்றவனாவேன் என்பதாக ஞானசம்பந்தர் மறுத்ததும் நாம் பலமுறை நம் ஆசிரியர் கேட்டு மகிழ்ந்த கதை. இதையெல்லாம் எதற்கு இங்கு கோடிட்டு காட்டினேன் என்று சொன்னால், ஒரு பசு இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்பு மீண்டு எழுமா என்று கேட்டால், அப்போதைய அடிகளுக்கும் திருநாவுக்கரசருக்கும் இடையிலே நடந்த ஒரு விஷயத்தை கூட நாம் சற்றே நினைவு கூறலாம். இங்கே ஒன்றுகலாம் என்பதாக அற்புதமான ஒரு பதிகம். அதிலே 10 குலாம் அவர் பாம்பின் பல் 10 குலாம் எயிரும் நெறிந்து உக்கன 10 குலாம் அவர் காயப்பட்டான் தலை 10 குலாம் அடியார் செய்கைதானே என்று 10 பாடல்கள் பாடி முடிக்க, எந்த அரவு அந்த பாலகனை தீண்டிற்றோ அந்த அரவு மீண்டும் வந்து அந்த பாலகனுக்கு உயிர் அளித்தது என்பதாக நமக்கு பெரிய புராணம் சான்று சொல்கின்றது. இதையெல்லாம் நாம் நம்பினால் இந்த புராணத்தையும் நாம் மனதிலே ஏற்கத்தான் வேண்டும். இவ்வாறாக அந்த பசு உயிர் பெற்று எழுந்தது. இதுவரை நாம் பேசிக்கொண்டிருந்தது கங்கை என்ற நதியினை பற்றி. ஆனால் இன்றைய நம்முடைய தலைப்பு தெய்வ தீர்த்தம் காவேரியும் அதன் மதிப்பு என்பதாக. இந்த கங்கை நதிக்கு ஏன் கோதாவரி என்ற பெயர் வந்தது? எந்த ஒரு பசு உயிரை விடுவதற்காகவோ அல்லது விட்ட உயிரை பெறுவதற்காகவோ இந்த தட்சிண கங்கையானவள் மேலிருந்து கீழ் இறங்கி வந்தாளோ, அந்த செயலின் காரண பெயராக இந்த நதிக்கு கோதாவரி என பெயர் சூட்டப்பட்டது. நம்மால் கோதாவரி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த கோதாவரிக்கு கௌதமி கங்கா என்றும் விருத்த கங்கா என்றும் பெயர்கள் உண்டு. கங்கையும் தோன்றுவதற்கு முன்பாக உற்பத்தியான நதி கோதாவரி. 8 பெயர்கள் கொண்டு பிரம்மாண்டமாய் நம் மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த கோதாவரியின் பல்வேறு பெயர்கள் மாகேஸ்வரி, கங்கா, கௌதமி, வைஷ்ணவி, பிராமி, கோதாவரி, நந்தா மற்றும் சுனந்தா. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோதாவரி பூமிக்கு வர காரணமாயிருந்த கௌதம ரிஷிக்கு சிவனும் ஒரு வரம் தந்தார். எங்கெல்லாம் கோதாவரி நதி இருக்கின்றதோ அங்கெல்லாம் சிவன் நித்தியவாசம் செய்வதாக ஒரு வரம் கொடுத்தார். கோதாவரி தீர்த்தமானது சாதாரண தீர்த்தம் அல்ல, சிவ தீர்த்தம். பிரம்மாவின் கமண்டலத்தில் சிவனால் கொடுக்கப்பட்ட தீர்த்தம். வாமனன் விஸ்வரூபம் எடுக்க பிரம்மலோகத்திலே பிரம்மா விஷ்ணு பாதத்திற்கு அபிஷேகம் செய்ய அது ஹிமாலயத்திலிருந்து சிவன் மேல் விழ, சிவன் அதை தன் ஜடையில் தாங்கி அங்கேயே இருத்தி கொள்ள கௌதமரின் தவத்தால் பூமி வந்தாள் கோதாவரி. அதனால் இது தெய்வ தீர்த்தமானது. இது தெய்வ தீர்த்தம் என்று சொன்னால் வேறு வகையான தீர்த்தங்கள் உண்டா என்று கேட்டால் மனித தீர்த்தம் என்பதாக ஒன்று உண்டு. ஹரிச்சந்திர மகாராஜா காசியிலே தனக்கென்று ஒரு கட்டம் அமைத்துக் கொண்டார். ஹரிச்சந்திரா காட் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. அசுர தீர்த்தம் என்பதாக ஒன்று உண்டு. கோலாசுரன், விருத்தாசுரன் போன்ற அசுரர்கள் எல்லாம் தங்களுக்கென்று ஒரு தீர்த்தம் அமைத்துக் கொண்டார்கள். ஏனோ தெரியவில்லை, மனிதர்களால் அமைக்கப்பட்ட தீர்த்தத்தை விட அசுரர்களால் அமைக்கப்பட்ட அல்லது உண்டாக்கப்பட்ட தீர்த்தத்திற்கு சற்றே மதிப்பு அதிகம் என்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இது மட்டும் தானா என்று கேட்டால் ஆர்ஷ தீர்த்தம் என்பதாக ஒன்று உண்டு. ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத தீர்த்தம். உதாரணமாய் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பரசுராமர், எந்த ஒரு பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியர்களை எல்லாம்
கொன்றுவிட்டு அவர்களின் குருதியினால் தான் தர்ப்பணம் செய்து தன் பித்ருக்களை மகிழ்வித்தாரோ அந்த இடத்தை பிற்காலத்திலே சமந்தக பஞ்சமாக மாற்றினார் என்பதும், இந்த சமந்த பஞ்சகம் என்பது ஒரு ரிஷி தீர்த்தம் என்பதும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய ஒரு அற்புத ஸ்தலம். இது போல இதைத் தொடர்ந்து தெய்வ தீர்த்தம் என்பது பிரம்மாவால் விஷ்ணுவால் படைக்கப்பட்ட தீர்த்தங்களும் பல்வேறு உண்டு என நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. இவையெல்லாம் தெய்வ தீர்த்தம் என்பதாக அழைக்கப்படுகின்றன. இவ்வளவு மகிமையை கொண்ட இந்த தெய்வ தீர்த்தத்தின் மகிமையை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்ற ஒரு விதத்திலே ஒரு நிகழ்ச்சியும் திரேதாயுகத்திலே நடந்தது. எந்த ஒரு கதையிலே எந்த ஒரு இதிகாசத்தை நாம் படித்தாலோ அடுத்தவர் உரைக்க கேட்டாலோ இது நன்று என்று நாம் சொன்னாலோ நமக்கெல்லாம் நரகமே இல்லை என்பதாக ஒரு பாடல். நின்ற ராமாயணத்தில் இகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திட கேட்டோர் தாமும் நன்றிது என்றோர் தாமும் நரகம் எய்திடாரே என்று. எந்த ஒரு நாமத்தை, எந்த ஒரு நாமத்திற்கு உரியவனின் நாமத்தை நாம் அவனுடைய புகழை சொல்கின்றோமோ அவ்வாறு சொன்னால் நாடிய பொருள் கைகூடும் என்பதும், எந்த ஒரு நாமம் ரம்யமான நாமம் என்று சிவனால் பார்வதி தேவிக்கு உபதேசிக்கப்பட்டதோ அத்தகு ரம்யமான நாமத்திற்கு உரிய ஒருவன் எந்த ஒரு நாமத்தினை 3 முறை உச்சரிக்க சகசரநாமம் சொன்ன பலன் கிட்டுமோ அந்த நாமத்திற்கு உரிய ஒருவன் எந்த ஒரு நாமத்தை சொல்ல பஞ்சாட்சர ஜபம் செய்த பலனும் அஷ்டாட்சர ஜபம் செய்த பலனும் கிட்டுமோ அந்த ஒரு நாமத்திற்கு சொந்தக்காரன். எந்த ஒரு நாமம் சொல்ல நன்மையும் செல்வமும் நமக்கு கிடைக்குமோ அந்த நாமத்திற்கு உரியவன். எந்த ஒரு நாமம் சொல்ல பாவங்கள் சிதைந்து போகுமோ அந்த நாமத்திற்கு சொந்தக்காரன். எந்த ஒரு நாமம் சொல்ல நமக்கு ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்ந்து போய்விடுமோ அந்த நாமத்திற்கு சொந்தமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இலக்குவனுடனும் அன்னை சீதையுடனும் ஒரு இடத்திற்கு வரவேண்டி அகத்திய முனிவர் ராமச்சந்திரமூர்த்திக்கு தன்னுடைய வனவாச காலத்திலே 10 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையிலே அறிவுறுத்துகின்றார். ராமன் தன் தம்பி இலக்குவன் துணையுடன் சீதையை உடன் கொண்டு இந்த கோதாவரி நதி தீர்த்தத்திற்கு வருகின்றார்கள். இவர்கள் கோதாவரி நீதி தீர்த்தத்தை தூரத்திலிருந்து பார்த்ததை கம்பர் எவ்வாறு சொல்கின்றார் என்று நாமும் கண்டு மகிழ்வோம். புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்திற்று ஆகி அவியகத் துறைகள் தாங்கி ஐந்தினை நெறி அளாவி சதி உற தெளிந்து தன் என்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டார் என்று கோதாவரியின் சிறப்பை கம்பர் புகழ்கின்றார். புவியனுக்கு அணியாய், பூமிக்கு ஒரு அணிகலன் போன்று அழகூட்டுவதாய் இந்த கோதாவரி அமைந்தது என்று. இங்கு சற்றே நம்முடைய சிந்தனையை நாம் பின்னோக்கி எடுத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்னை சீதைக்கு தாதியர் அனைவரும் அழகு செய்து பார்க்கின்றார்கள். சீதைக்கு எதற்காக அழகு செய்ய வேண்டும்? பூமியிலிருந்து அவள் வெளிவரும் பொழுதே நம்மை சேர்ந்த ஒருவர் நம்மை விட்டு சற்று தொலை தூரம் செல்ல வேண்டும் என்று சொன்னாலே அவருக்கு பரிசாய் நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் அளிப்பது என்பது இன்று கூட வழக்கம். பூமியிலே இருந்து வந்தவள் சீதை பூமியிலிருந்து வெளியே வரும்போது இந்த பூமி தாயானவள் தன்னுடைய அழகு அனைத்தையுமே சீதைக்கு கொடுத்து அனுப்பி இருக்க வேண்டும். அதனால் அழகு மிகுந்த ஒரு பெண்ணாக சீதை இருந்தால் கண்ணுக்கு அணி என அமைக்குமா போல கண்ணுக்கு இமைகள் எவ்வாறு அழகாக இருக்குமோ அதுபோல நங்கை உருவினை மறைப்பது ஓரார் என்பதாக கவியின் ஒரு கூற்று. ஒளி வீசும் ஆபரணங்கள் சீதையின் வடிவத்தை மறைக்கும் என்னும் உண்மையை உணராதவர்களாய் தாங்கள்
சீதைக்கு அணி பூட்டி மகிழ்ந்து பார்த்தனராம். கம்பன் அழகாக சொன்னான். அணி பறித்து அழகு செய்யக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த அழகு கொண்ட சீதை என்று. அவ்வாறாக இந்த புதியானவள் தன்னிடம் இருந்த அத்தனை அழகையும் சீதைக்கு கொடுத்ததன் பொருட்டோ என்னவோ கம்பருக்கு தோன்றியிருக்க வேண்டும். இந்த பூமியானது அழகில் சற்றே குறைந்து போயிருக்கின்றது என்று கம்பன் நினைத்திருக்க வேண்டும். அதனால் கோதாவரியை பூமி தாய்க்கு அழகாய் அணிகலனாய் மாற்றி அழகு பார்த்தான். புவியனுக்கு அணியாய் ஆன்ற பொருள் தந்து அற்புதமான பொருள்களை எல்லாம் கொடுத்து குலத்திற்கு ஆகி வயல்களுக்கு பயன்படக்கூடிய அற்புதமான கோதாவரி அதி அகத்துறைகள் தாங்கி தன்னில் பல்வேறு விதமான நீர்த்துறைகளை கொண்டிருக்கக்கூடிய கோதாவரி எவ்வாறெல்லாம் பாய்கின்றாள் என்று கம்பன் அழகாக சொல்கின்றார். ஐந்தினை நெறி அளாவி என்று சொன்னால் குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்னும் 5 வகையான நிலப்பகுதிகளிலும் கோதாவரி தவழ்ந்து செல்கின்றாள். சதி உற தெளிந்து செவ்வையாய் தெளிவுடைய நீராக மாறி குளிர்ந்த நீரும் உடையதாய் இருக்கக்கூடிய இந்த கோதாவரியினை வீரர்கள் கண்டனர் என்று, கவியென கிடந்த கோதாவரியினை வீரர் கண்டனர் என்று சொல்கின்றார். இந்த கடைசி வரி கவி என கிடந்த கோதாவரி என்பதற்கு நம் ஆசிரியர் ஒரு நாள் முழுவதும் பேசுவார். அது அவருடைய உபன்யாசத்திலே இது வர வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அதை நான் விட்டு மேல் தொடர்கின்றேன். இவ்வாறாக அற்புதமாய் வீரர்கள் இருவரும் கோதாவரி அன்னையை காண இவர்கள் பார்வை பட்ட பின்பும் கோதாவரி இவர்களை பார்க்காமல் இருப்பாளா? பெரியவர்களை பார்த்தால் நம்முடைய முகமெல்லாம் எப்படி மலர்ந்து விடுமோ, அவர்களை நாம் விரைந்து சென்று எவ்வாறு தொழுது வணங்கி அவர்களிடம் ஆசி பெறுவோமோ, அதுபோல கோதாவரிக்கும் ஒரு எண்ணம் நிச்சயமாக தோன்றித்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு விஷ்ணு பாத தீர்த்தத்தின் விளைவாய் அவள் பூமியில் வந்து என்று கோதாவரியாய் இருக்கின்றாளோ, அந்த காலத்திலே, அந்த ஜென்மத்திலே, அந்த யுகத்திலே வாமன மூர்த்தியின் பாதமானது பிரம்மலோகத்தை கடந்து வரக்கூடிய நேரத்திலே பிரம்மா தன்னிடம் இருந்த நீரால் அந்த பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தாரோ, அந்த நீரானது அந்த பாதங்களை தொட்டவுடன் எப்படி மகிழ்ந்திருக்குமோ அந்த மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று எண்ணி கோதாவரியும் நிச்சயமாக தவம் செய்து கொண்டே தான் இருந்திருக்க வேண்டும். வீரர்கள் இருவரும் ராமனும் இலக்குவனும் அங்கு வந்த பொழுதிலே கோதாவரி தாயானவள் மிக அற்புதமாக அவர்களை உபசரித்தாளாம். வண்டு உரை கமல செவ்வி வாழ்முகம் புலிய வாசம் உண்டு உரை கோளை வன்கண் ஒருங்கு உற நோக்கி ஊழின் தென்திரை கரத்தின் வாரி திருமலர் தூவி செல்வர்க்கு அண்டு அடி பணிவது என பொழிந்தது கடவுள் ஆறு. தெய்வத்தன்மை கொண்ட அந்த கோதாவரி ஆறு ஆனது ராமனையும் லக்ஷ்மணையும் அவர்களுடன் இருந்த அன்னை சீதையையும் கண்டு தாமரை மலர் போன்று தான் மலர்ந்து தன்னுடைய அலைகளை தன்னுடைய கரங்களாக கொண்டு பூக்கள் போன்று தன்னுடைய நீர் திவலைகளை எடுத்து அவர்களின் பாதங்களை கழுவி தான் மகிழ்ந்துதான் போனாலாம் கோதாவரி. பாதாதி கேசம் என்பதாக வர்ணனை உண்டு. முதலிலே பாதத்திற்கு வணக்கம் சொன்ன அந்த கோதாவரி சற்றே இறைவனுடைய திருமுகத்தையும் பார்க்க எண்ணி இருந்திருக்க வேண்டும். சற்றே தலையை தூக்கி ராமனின் முகத்தை பார்க்க அவளுக்கு சற்றே வருத்தமும் கூடத்தான் வந்திருக்க வேண்டும். வழியிலா வாய்மை மைந்தர் வனத்து உரை வருத்தம் நீக்கி அழுவதும் ஒத்ததால் இறைத்து இறைத்து ஏங்கி ஏங்கி பழுவ நாள் கோவலை செவ்வி கண்பணி பறந்து சோரை என்பதாக கம்பன் சொல்கின்றார். குற்றம் இல்லாத மெய்மை மொழி உடையக்கூடிய ராம இலக்குவர்கள் காட்டிலே பட்ட துன்பத்தை கண்டு தான் தேம்பி தேம்பி அழுது இறைத்து இறைத்து மூச்சு விட்டு சென்றாலாம் கோதாவரி. அப்பொழுதே அவள் ஒரு முடிவு செய்திருக்க வேண்டும். இவ்வளவு துன்பத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ராமனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்த்திருக்க வேண்டும். ராமன் அன்னையை கண்டான், தன்னுடைய பாதங்களை வரித்து கோதாவரியை மகிழ்த்தான். கோதாவரி ராமனை தொட்டு மகிழ்ந்த அந்த தருணத்திலே கோதாவரி ராமனுக்கு
என்னவெல்லாம் வேண்டும் என்று நினைத்தாளோ அதை அனைத்தையும் கொடுத்தாள். கற்றவர்கள் எல்லாம் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். பிற்காலத்திலே ராம யுத்தத்திலே ராவணனை வீழ்த்துவதற்கு உண்டான பராக்கிரமம் ராமனுக்கு எவ்வாறு கிடைத்தது என்று கேட்டால், கோதாவரி நதியிலே நீராடிய அந்த க்ஷணமே ராமனுக்கு அந்த பராக்கிரமம் வந்தது என்பதாக சொல்கின்றார்கள் கற்றவர்கள். அபிநயமாக சொன்னார்களோ, ஒரு கருத்து நம் மனதில் பதிய வேண்டும் என்று சொன்னார்களோ தெரியாது. ஆனால் உண்மை, கோதாவரியில் ராமனும் இலக்குவனும் மகிழ்ந்தே இருந்தார்கள். இதன் பொருட்டே எதிரியின் படையிலிருந்து கூட ஒருவன் ராமனுக்கு உதவியாய் வந்தான். இவ்வளவு சிறப்புகள் கொண்ட கோதாவரிக்கு மகாபாரதம் மிக அற்புதமான முறையிலே தன்னுடைய விளக்கத்தை சொல்கின்றது. வனபர்வத்திலே நாரதர் புலஸ்தியருக்கும் பீஷ்மருக்கும் நடைபெற்ற உரையாடல் பிற்காலத்திலே நாரதரால் தர்மபுத்திரருக்கு சொல்லப்படுகின்றது. அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த வேளையிலே இந்த கோதாவரியின் சிறப்பு மிக அற்புதமாக சொல்லப்படுகின்றது. இந்த விஷயங்கள் அனைத்தும் தௌமியர் பிற்காலத்திலே தர்மருக்கு சொல்லக்கூடிய பொழுதிலே நாம் இன்றெல்லாம் சொல்கின்றோமே, நம்முடைய புவியியல் எவ்வாறு இருந்தது என்பதாக அந்த நிலையிலே தௌமியர் மிக அற்புதமாக தெற்கில் இருக்கக்கூடிய நதி, வடக்கில் இருக்கக்கூடிய நதி, கிழக்கை நோக்கி பாயும் நதி, மேற்கு நோக்கி பாயும் நதி என்று பல்வேறு விதமாக ஒவ்வொரு நதியின் பெருமைகளையும் சொல்லிக்கொண்டே வரக்கூடிய நேரத்திலே கோதாவரி நதியின் பெருமையை மிக அற்புதமாக விவரிக்கின்றார். பின்பு பீஷ்மர் தன்னுடைய மரண படுக்கையிலே இருந்த காலத்திலே அனுசாசன பருவத்திலும் சாந்தி பருவத்திலும் தர்மருக்கு உபதேசிக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரே ஒரு அற்புதமான செய்தி வருகின்றது. இந்த கோதாவரியின் ஸ்பரிசத்தை எவர் ஒருவர் பெறுகின்றாரோ அவர் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு புனிதம் அடைவராக மாறிவிடுகின்றார் என்பதாக ஒரு கருத்தும் மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் தானா என்று கேட்டால், பகவத்கீதையிலே 18 அத்தியாயங்கள் உண்டு. ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒவ்வொரு விதமான பலன் உண்டு. ஜானசுதி என்பதாக ஒரு மிகப்பெரிய மன்னன், அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான். அந்த விதையின் பெயர் சம்மர்கா என்பதாக ஒரு விதை ஒன்று உண்டு. அந்த விதைக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நாம் எந்த ஒரு வஸ்துவை உபயோகப்படுத்தினால் அந்த வஸ்துவனுடைய ஒரு மகிழ்ச்சியோ இன்பமோ நம்மை அடையுமோ, அந்த வஸ்து இல்லாமலே அந்த இன்பத்தை நம்மால் பெற முடியும் என்பதாக. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இனிப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், இனிப்பை நாம் கையில் எடுத்து வாயில் போட்டு பார்த்தால் இது தித்திக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் இந்த சம்பர்கா வித்தை தெரிந்தவர்களிடம் இந்த இனிப்பை அவர்கள் சாப்பிட வேண்டிய தேவையே இல்லை. இந்த இனிப்பின் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும். பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்தை எவர் ஒரு பாடம் செய்கின்றாரோ அவர்களுக்கு இத்தகு வித்தை கிடைக்கும் என்பதாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன. நாம் இன்று நம்முடைய சிந்தனையின் தொடர்புக்கு ஏற்றவாறு ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கின்றேன். ஜானசுதி என்ற ஒரு மன்னன், மிகச்சிறந்த தர்மவான், ஒரு நாள் இரவு வேளை தன்னுடைய அரண்மனை மாடியிலே படுத்து அவன் ஏதோ சிந்தனையிலே இருக்க, அவனுக்கு மேலாக சில அன்னப்பறவைகள் பறந்து செல்கின்றன. இந்த ஜானசுதிக்கு பறவைகள் பேசக்கூடிய மொழியும் தெரிந்திருக்கின்றதாக நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன. சில பறவைகள் அவனை கடந்து செல்ல பின்வரக்கூடிய பறவைகள் சொன்னனவாம், மிகச்சிறந்த மன்னன், இவன் மேல் நீ பறந்து சென்றால் பாவம் பெறுவாய், அவனை வலம் செல் என்று. இவ்வாறாக ஒரு பறவை சொல்ல மற்றொரு பறவையானது சொன்னதாம், இவன் என்ன அவ்வளவு பெரிய மன்னனா, இவன் ரைக்வா என்று ஒருவன் இருக்கின்றானே, அவன் செய்திருக்கக்கூடிய தர்மத்திலே சிலவற்றையாவது இவன் செய்திருப்பானா, அவன் அடைந்திருக்கக்கூடிய புகழ் இவன் அடைந்திருப்பானா என்று கேட்டதாம். இதை கேட்ட ஜானசுதிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. மறுநாள் காலை அவையில் இருந்த மந்திரிகளை அழைத்தான். ரைக்வா என்ற ஒருவன் எங்கே இருக்கின்றான், அவனை கண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். மந்திரிகள் தன்னுடைய படைகளை ஒற்றர்களை அனுப்பினார்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்றார்கள்.
சென்று பார்த்த பொழுது எந்த மாளிகையிலும் கூட கோபுரத்திலும் அப்படி ஒரு மன்னன் இல்லை. இவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் இந்த ரைக்வாவும் ஒரு மன்னனாக இருக்க வேண்டும் என்று. இந்த ஜானசுதியிடம் வந்து கருத்து சொன்னார்கள். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம், தேடி பார்த்தோம், எங்களால் ரைக்வாவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று. மன்னனுக்கு சற்றே பொறி தட்டிற்று. ஜானசுதி சொன்னான், அவ்வாறாக இருக்க வாய்ப்பில்லை. இவ்வளவு சிறந்த வித்தைக்கு அதிபதியாய், இவ்வளவு புகழுக்கு அதிபதியாய் இருக்கக்கூடிய ஒருவன் அரண்மனையிலோ கூடகுபத்திலோ மாளிகையிலோ நிச்சயமாக இருக்க மாட்டான். எளிமையான இடத்திற்கு சென்று நீங்கள் தேடி பாருங்கள் என்று சொல்ல, மீண்டும் ஒற்றர்கள் எல்லாம் தேட, ஒரு வண்டியின் சக்கரத்திற்கு முன்பாக இந்த ரைக்வா என்பதாக ஒரு சாதாரண மனிதன் அமர்ந்திருக்க, இந்த ஒற்றர்கள் அந்த மனிதன் மேல் இருந்த சூரிய ஒளியை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பகுதியிலே இவர்கள் இருந்திருப்பார்கள் போலும். அந்த ரைக்வா சற்றே தலையை உயர்த்தி, சூரிய ஒளி வேண்டும், சற்று நகருங்கள் என்று அறிவுரை சொல்ல, இவர்கள் சற்றே ஒதுங்கி போக, அந்த ரைக்வா செய்த செயலை கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் அந்த ஒற்றர்கள் விசாரிக்கின்றார்கள். இவர்தான் ரைக்வா என்பது அறிந்து மன்னனிடம் சொல்ல, மன்னன் ஆபரணங்களும் யானைகளும் குதிரைகளும் தேர்களுமாக எடுத்து சென்று ரைக்வாவிடம் கொடுத்து, ரைக்வா அவர்களே, நான் உங்களிடம் இந்த வித்தையை பெற வேண்டி வந்துள்ளேன் என்று சொல்ல, ரைக்வா இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு இந்த வித்தையை நான் உனக்கு கொடுப்பதாக இல்லை என்று சொல்லி மறுக்க, இந்த மன்னன் ஜானசுதி நிம்மதி இழந்தான். நாட்கள் சென்றன, வேறு வழியே இல்லை. இறுதியில் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அந்த ரைக்வாவிடம் சென்று, இந்த மகளை நீர் உம்முடைய மனைவியாக ஏற்றுக்கொள்வீர், எனக்கு இந்த வித்தையை கற்றுக் கொடுப்பீராக என்று கேட்க, அந்த ரைக்வாவிற்கு மன்னன் மேல் சற்றே ஒரு இரக்கம் வந்தது. நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்கின்றேன் மன்னவனே, நீ உன்னுடைய மகளை எனக்கு கொடுக்கின்றாய் என்பதனால் அல்ல, இவ்வளவாவது இந்த அளவு பொருள் கொடுத்தாவது உன்னுடைய மகளை கொடுத்தாவது இந்த வித்தையை நீ கற்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் என்னை நாடி வந்ததால் நான் உனக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி அந்த சம்பர்க்க வித்தையை கற்றுக் கொடுத்தானாம். இந்த சம்பர்க்க வித்தை எப்படி ஜானசுதிக்கும் ரைக்வாய்க்கும் வாய்த்தது என்பதற்கு புராணம் ஒரு கோடிட்டு காட்டுகின்றது. கோதாவரி கரையிலே இவர்கள் இருந்து பகவத்கீதையின் ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம், 6வது அத்தியாயம் என்று நினைக்கின்றேன், அதை சொன்னதன் பொருட்டு இவர்களுக்கு சம்பர்க்க வித்யாவும் கிடைத்தது என்பதாக. இவ்வாறாக நினைத்தது கிடைக்க, நினைத்தாலே முக்தி கிடைக்க அற்புதமான ஒரு ஸ்தலம் கோதாவரி. இதை பற்றி சிந்திக்க வாய்ப்பளித்த ஆசிரியருக்கு என்னுடைய நன்றியை கூறி, அன்னை கோதாவரிக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லி, கோதாவரி பூமிக்கு வர காரணமாய் இருந்த கௌதம முனிவருடைய வைராக்கியமும் விடாமுயற்சியும் நமக்கும் வர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை அவர்களிடம் வைத்து, இணையத்தின் மூலம் இணைந்திருக்கக்கூடிய அனைவருடைய கருத்துரையும் ஆசிரியருடைய அறிவுரையும் வேண்டி இதை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சபை இப்பொழுது ஆசிரியர் வசம். நன்றி சாய்ராமன் அவர்களே. உங்களுடைய இந்த உரை கண்டிப்பாக கேட்ட அனைவரையும் கோதாவரிக்கு என்று சென்று தரிசனம் செய்து அந்த அந்த நீராடி நீர் சொன்ன புண்ணிய பலன்களை எல்லாம் பெறுவோம் என்று ஒரு ஏக்கத்தை உண்டாக்கி இருப்பீர்கள். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தங்களுடைய உரைக்கு என்பதை அவர்களிடம் விட்டு விடுகின்றேன். தங்கள் கருத்துக்களை அவளை கேட்க இருக்கின்றோம். Over to audience. ராமநாதன் ஜி, நீங்க தான் சீனியர் மோஸ்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம் சாய்ராம் அவர்களே. சார் வணக்கம். அற்புதமா இருந்தது. முந்தைய மாதிரி அந்த முதல்ல எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் அது பாயுதுன்றதெல்லாம் புதுசா எங்களுக்கு ரொம்ப அந்த கருத்துக்கள்லாம் புதுமையா இருந்தது. இவ்வளவு மாநிலங்களா அது பலனடையுதுன்றதெல்லாம் இது வரைக்கும் நாங்க பார்க்கல. அதோட இப்போ பழைய புராணத்துல இருந்து
எல்லாத்தையும் சொன்னீங்க. இந்த இந்த நேரத்துக்கும் பழைய இவ்வளோ வருடங்களுக்கு முன்னாலே என்னென்ன இருக்குன்றத சொல்லியிருந்தீங்க. அந்த விடாமுயற்சி அது எவ்வளோ வருடங்கள் கழிச்சு மாறி வந்திருக்குன்றது இதுதான் முதல் தடவை நான் கேள்விப்படுறேன். இது வரைக்கும் கோதாவரியுடைய அந்த வரலாறு எனக்கு தெரியவே தெரியாது. அது வந்து ரொம்ப ஒரு உபயோகமா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆசிரியருடைய வழிகாட்டுதல் தான் சார். ஆசிரியரோட வழிகாட்டுதல் தான் எல்லாமே. ஆமா, அவரோட தூண்டுதல் தான். நீங்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய ஆனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் போல இருக்கு. நிறைய வந்து கேரக்டர்கள்லாம் வராங்க. அதெல்லாம் நம்ம பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா பேரு எழுதி வச்சாதான் ஞாபகம் வரும். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். அடுத்து ராமநாதன் அவர்கள். தெரியல, அண்ணா கூட லைன்ல இருக்காரு. சொல்லுங்கண்ணா. நமஸ்காரம்ண்ணா. அது அன்மியூட் பண்ண முடியல. ரொம்ப சிரமப்பட்டு கலெக்ட் பண்ண லாட் ஆஃப் டீடைல்ஸ். நான் எனக்கு மனசுல படுற 1-2 கருத்துக்களை சொல்றேன். சொல்லுங்க. இது வந்து நீங்க நார்த்ல போனாலே எந்த நதிக்கு போனாலுமே கங்கை கங்கை தான் சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி நீங்க வந்து இப்ப மந்தாகினிக்கு போனீங்கன்னா, சித்திரகூடத்துல மந்தாகினிக்கு போனீங்கன்னா, மந்தாகினி உற்பத்தி ஆகிறதே குப்த கங்கா தான் சொல்லுவா. அந்த மந்தாகினி தான் கோதாவரியா தான் சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த நான் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாள் போன வரையும் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, கங்கையில இருந்து தான் எல்லாம் பிரவகிக்குதுங்கிறதோட கோதாவரிய வந்து கோதாவரியோட லிங்க்டா எல்லா நதிகளுமே இருக்கு நம்ம புராணங்களோட இதுபடி அப்படிங்கிறது ஓரளவு கிளிம்ஸ் கிடைச்சது. எனக்கு இந்த லெக்சர்ல என்னால ஃபுல்லா அவ்வளவு மைண்ட் போட்டு ஃபாலோ பண்ண முடியல. பிகாஸ் சோ மச் டீடைல்ஸ் வாஸ் தேர். அதனால அண்ட் அவ்வளவு இது இப்ப இதை பண்றதையே இதோட சேர்த்து ஒரு சில விஷயத்தையும் அனுபவிச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கோதாவரி கரையில தான் ஏக்நாத் மகாராஜ் அவரோட ஜீவிதம் இருந்தது. ஒரு சுவாரஸ்யமான ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்திரம். இது வந்து சாய்ராம்ஜி என்ன மன்னிக்கணும், நான் டிவியேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு நான் அவ்வளவு மைண்ட போட முடியல. மை ஹெல்த் இஸ் நாட் குட் ரைட் ஃபார் டுடே. இல்ல, நீங்க வந்து கேட்டது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் அது. இல்ல அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. யூ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் பெயின்ஸ். எவ்வளவு டீடைல் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்க சம்திங் அமேசிங். அது கோதாவரி நதியில தான் ஏக்நாத் மகாராஜ் அவரோட ஜீவிதம் இருந்தது. டெய்லி காலம்பரை ஸ்நானம் பண்றதுக்காக விடிகாலம்பரை போவார். கரெக்டா முடிச்சிட்டு 8 மணி வரையும் அவரோட அனுஷ்டானத்தை பண்ணிட்டு 8 மணிக்கு திரும்பி போவார். இதே மாதிரி எவ்ரி டே இட் வாஸ் ஃபார் ஹவர்ஸ், ஃபார் இயர்ஸ் இட் வாஸ் கண்டினியூவிங். கோதாவரியோட அந்த படித்துறை, அந்த தெருல படித்துறையில முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு மிலேச்சந்திரன் தான், பெரிய பணக்காரன். அவனுக்கு இவரை பார்த்தாக்கா ரொம்ப ஒரு திருப்பு. அதனால என்ன பண்ணா, இவரை என்னதான் பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில உட்காந்துப்பான். ஏக்நாத் மகாராஜ் குளிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வருவார். மேல உட்காந்துட்டு வெத்தலையை போட்டு அவர் பேர்ல துப்புவான். அவர் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு மறுபடியும் வருவார், மறுபடியும் துப்புவோம், மறுபடியும் வருவார். இது மாதிரி இட் ஹேப்பன்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இவனுக்கு பொறுமை இழந்து போய் கீழே இறங்கி வந்து, மகாராஜ் நானும் இப்படி பண்றேன், உங்களுக்கு கோபமே வர மாட்டேங்கிறது,
இது வந்து எப்படி அது மகாராஜ் சொன்ன ஒரு வார்த்தை, என் மேல துப்பின இந்த அழுக்க கோதாவரியில நான் போக்கிண்டுலாம், நான் உங்ககிட்ட கோவப்பட்டுன்னா என் மனசுல இருக்க எங்கேயாவது போக்குறது அப்படிங்கிறது அதனால இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு லெசன். கோதாவரி கனெக்டடா எல்லாரும் ஸ்மரிச்சுப்போம். ப்ராபபிளி இதோட ரெக்கார்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அனுப்புங்க. நான் இன்னும் கொஞ்சம் லேஷரா நான் அதை பொறுமையா கேட்கணும். கேட்டுட்டு ஐ வில் ரிவர்ட் பேக் டு யூ தயாராம்ஜி. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னோட பிரதர் கூட இருக்காரு, அவர் எப்படி மியூட் ரிலீஸ் பண்றாரா தெரியல. வெங்கட சுப்ரமணியம் சார் இருக்காரு லைன்ல, எப்படி மியூட் அவருக்கு எப்படி ரிலீஸ் பண்ணுவான்னு தெரியல. ஜி நான் அப்படியே ரிலீவ் ஆகிக்கிறேன் ஜி கொஞ்சம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி, நன்றி ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப இந்த சத்சங்கத்துல எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரங்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஐ திங்க் என் பிரதரால அன்மியூட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். நான் சிரமப்பட்டு இருக்காரு போல இருக்கு. வேற மற்றவர்கள் எல்லாம் கருத்தை சொல்லலாம். ஹலோ மாமா. சொல்லுங்க. சுந்தரி கிளாஸ் ஆனந்தி. சுந்தரி கிளாஸ் ஆனந்தி, ரொம்ப சந்தோஷம் மாமா. நிறைய விஷயங்கள் வித்தியாசமா இருந்தது. இப்பதான் அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறது இப்பதான் வித்தியாசமா இருக்கு. அது மாதிரி கூட இப்ப இவெல்லாம் கூட சொல்றது அதெல்லாம் இந்த அது ரிலேட்டடா இதெல்லாம் சொல்லும் போது எல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த லிங்க் இது அந்த இது ரெக்கார்டிங் அனுப்பிச்சுங்க. இன்னொரு வாட்டி கேட்கணும் ஆசையா இருக்கு. அதை ஒரு வாட்டி அனுப்பிச்சுட்டேன்னா அதுவும் கேட்கிறோம். ரொம்ப சந்தோஷமாமா. தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். ஆஸ் யூஷுவல் நியூ இயர் இன்னைக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஸோ விவேக சூடாமணி கூட விட்டுட்டு வந்து இன்னைக்கு கோதாவரியில உட்கார வச்சுட்டேன் நீங்க. ஆமா, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட். ஆமா, ஆசிரியர் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க. ஆமா, இல்ல அவர் நம்மள பண்ணதுனால தான் வருது, அவர் கைட் பண்ணி போறதுனால தான் இந்த மாதிரி தோன்றது. அண்ட் உங்களுக்கு நிறைய பெரிய ஃபேன் கிளப் இந்த நம்ம ஆன்மீகம் அறிவோம்ல, அட்டெண்டன்ஸ் அவ்வளோ உங்களுக்கு. முதல்ல அதுதான் பாக்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் இவ்வளோ நீங்க ஸ்டேட்ஸ் அந்த நேம்ஸ் இவ்வளோ சொன்னது வந்து நம்ம காவேரிக்கும் சரி இதுக்கும் ஒரு பெரிய ஒரு சார்ட்டா அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்க போட்டு கொடுத்தேன்னா என்னைக்கும் மெமரியில வச்சு அதை இது பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பீட்ல வந்து எழுத முடியறது இல்ல, அது நோட்ஸ் எடுக்க முடியறது இல்ல. அதே ஸ்பீட்ல தான் ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அதனால நீங்களே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஆன்மீகம் குரூப்ல போட்டேன்னா ரொம்ப ஃபாலோ பண்றதுக்கு இருக்கும், ஃபர்தரா பண்றதுக்கு. ஆஸ் யூஷுவல் வண்டர்ஃபுல். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய கொடுக்கணும். தேங்க்யூமா, உங்க ஆசீர்வாதம். நன்றி நன்றி. சீதாமாமி, தேங்க்யூமா. சீதாமகாலட்சுமி மாமி, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், அதுல லைட்டா மைக்கை டச் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலீஸ் ஆயிடும். ஒரு மைக் மாதிரி இருக்கும், அதை தொட்டல்னாக்கா ரிலீஸ் ஆகும். ஏன்னா நீங்க அந்த பெல்ட்ல இருந்து இருக்கீங்க, நீங்க ஒரு வேல்யூஷன்ஸ் கரெக்டா பண்ணி சொல்லலாம். வந்திருக்கா? பேசுறது கேக்குறதுமா, சொல்லுங்க. நான் இந்த கோதாவரின்றது வந்து நான் நிறைய வாட்டி ஆந்திராக்கு போகும்போதும் வரும்போதும் பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஏன்னாக்கா அது வந்து நமக்கு நம்ம பாரத தேசத்துக்கு ஒரு அம்மா மாதிரி. ஆமா, தண்ணி குடுக்கறதுல விவசாயம் எல்லாமே. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா இந்த கோதாவரி தண்ணி போற இடமெல்லாம் அந்த இந்த இது நம்ம அரிசி விளையறதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் அது. அப்பதான் நினைப்பேன் நான், ஐயோ இவ்வளோ மனுஷாலு பண்ணா கூட இந்த மாதிரி இருக்காது. கடவுளா தண்ணி கொடுத்துட்டு மழை பெஞ்சா அந்த அந்த கோதாவரியில வர்ற தண்ணி எல்லாம் அங்கதான் புளோட்டிங் ஆறுது. ஏயா அப்புறமா வந்து கோதாவரிக்கு கௌதமி இன்னொரு பேரு கூட இருக்கு. ஆமா, இதே தபளேஸ்வரம் என்ற ஊருக்கிட்ட அது 7 பீசஸ் மாதிரி போகுது. அதுக்கு வந்து கௌதமி, துந்தி, கௌதமி, வசிஷ்டா, வைனகேய, ஆத்ரேய இதெல்லாம் சொல்லிட்டு துல்லிய, கஷ்யபி
ஊப்ப Correct. சுக்கா அதுன்னு 7 பேர் வச்சிருக்காங்க அதுக்கு. ஆமா. அது எல்லாமே உண்மையிலே நான் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கினேன் அது. அப்புறமா ரொம்ப வந்து இது சந்தோஷமா. வந்து இங்க எங்கெங்க போறதுனாக்கா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது ஆஹ் பர்வத்தம் அந்த பிரம்மகிரி பர்வத்தம்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு அங்க இருந்து கோதாவரி வந்து இதுல ராஜமுந்திரியில வந்து கலக்கிறது. மகாராஷ்டிரா ராஜமுந்திரியில வந்து மகாராஷ்டிரா, தெலுங்கானா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, ஏபி, கர்நாடகா, புதுச்சேரி இத்தனை ஸ்டேட்டுக்கும் போகுது அது. ஆமா. அதான் அங்கங்க வந்து பாருங்க எவ்வளவு தண்ணி வருது அதுக்கு எல்லாரும் யூஸ் பண்றதுக்கு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் இந்த பேரெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப படிச்ச மாதிரியே இருக்கு எனக்கு அது. சந்தோஷமா சந்தோஷமா. அப்புறம் அந்த கிண்ணற கோதாவரிக்கு பொடவைன உப நதி வம்சீரா. இப்ப ஹைதராபாத்ல எல்லாம் வம்சீரா தண்ணி தான் குடிக்கிறோம் அங்க. ரைட் ரைட். நாங்க ஊருக்கு போனோம்னா ஹைதராபாத் போனோம்னா உங்க கிணறெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த தண்ணி தான் குடுக்கறா, கோதாவரி மாதா தான் தண்ணி குடுக்கறா. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா வந்து இந்த புஷ்கரடுன்ற ஒரு கடவுள் வந்து 12 வருஷத்துக்கே வராரு புஷ்கரன். அப்பதான் புஷ்கரம் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, கோதாவரி புஷ்கரம் காவேரி புஷ்கரம்ன்றோம் இல்லையா. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நதியில வந்து உட்கார்ந்துக்கிறாரு அவரு. அப்பதான் நமக்கு புஷ்கரம்னு சொல்றோம் நம்ம. ஆமா. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. எதனால நமக்கு புஷ்கரம் வருதுன்றது இப்பதான் தெரியுது எனக்கு கூட. ஆமா 2027ல வர்றது கோதாவரி. அதான் நான் கோதாவரி புஷ்கரம் பார்த்தேன், காவேரி பார்த்தேன், கிருஷ்ணா பார்த்தேன். இது எல்லாத்துலயும் போய் குளிச்சுட்டும் வந்திருக்கேன் நானு. அதுதான் இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியறது. ரொம்ப 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 சந்தோஷமா சந்தோஷமா. இருக்கு. Thank you மா. உங்களுடைய கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஆமா நீங்க அங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, மிச்ச பேர் பேசலாம். ஓகே. ஐ திங்க் வேற யார்ட்ட இருந்து ஒன்றும் ஃபீட்பேக் இல்லை போல இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா இல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். பிரதர் பாவம் ட்ரை பண்ணி பார்த்துப்பாரு, போயிட்டு வரணும் தெரியல வெளில. சாய்ராம் ஜி. ஜி நமஸ்தே. ராமசேகர் ஃப்ரம் கொரட்டூர். ராம் 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 ராம். நமஸ்காரம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், நல்லா இருக்கேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். திளைத்து விட்டேன் உங்க சொற்பொழிவு கேட்டு. ரொம்ப சந்தோஷம் அம்மா, உங்க ஆசீர்வாதம். நம்ம கங்கையில குளிச்சுட்டு வந்த புண்ணியம் அதெல்லாம். ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன அப்படியே மெய் மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் அம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. எங்க குரூப்போட ஸ்டார் ஸ்பீக்கர் சார் அவரு. மாமா அந்த கனகதுர்கா கோவிலுக்கு எதிர்க்க இருக்கிறதும் கோதாவரி தானே மாமா? ஆமாங்க. ஹலோ மாமா, அந்த ஏரியா. ஆமா. சரி சரி ஓகே. ஐ திங்க் நோ அதர் ஃபீட்பேக் சார். சரி, நிறைய பண்றேன்னா பண்ணிடலாம். ஏன்னா போன தடவை ஃபீட்பேக் டைம்ல தான் கொஞ்சம் செஷன் சீக்கிரம் முடிச்சிட்டோம். இல்ல சரியா இருக்குன்னா ஹலோ హలో சொல்லுங்க. శ్రీధర్ సార్ சொல்லுங்க. సార్ మీ ఎక్స్ప్లెనేషన్ తో బాగుండింది. గోదావరి ఇది தமிழ்ல பேசுங்க శ్రీధర్ சார். தமிழ்
கோதாவரி நீங்க பத்தி சொன்னது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூ சார். இது அதுவும் 25 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இந்த ஒரு இதை எடுத்து ஒரு நல்ல பப்ளிக் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்த இது நெக்ஸ்ட் இது பண்ணும்போது வேற இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அடுத்த இது ஆன்மீக நல்ல வளர்ச்சி இது பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ. பண்ணலாம். ஆசிரியர் எப்படி வழிகாட்டுறதோ அந்த வழியில போகலாம். சரிங்க ஐயா. சரிங்க. தேங்க்யூ. நன்றி. கம்பராமாயணத்துல நல்ல ஒரு பாடல்கள் வந்து நீங்க இன்னைக்கு எடுத்து காட்டினீங்க. அது எனக்கு ஒரு சின்ன வேலை வச்சுட்டீங்க. அதுல என்ன சார்? பின்னாலே நான் அந்த பாடல்களுக்கு வந்து விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இல்ல, எனக்கு அது ஒரு ரொம்ப ஆசை. அந்த ஒரே ஒரு கவி ஒத்த கோதாவரி அப்படின்றதுக்கு மட்டும் நீங்க கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ற எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்ததுனால பப்ளிக்கா வச்சுட்டேன். கவி எனக்கு கடந்த கோதாவரியினை வீரர் கண்டார். அது எப்படி கவி, அதுக்கும் கோதாவரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒரு நாள் பேசலாம். அது கண்டிப்பா அது வந்து நல்ல ஒரு பெரிய கோதாவரி நதிக்கும் ஒரு சான்றோர்களுடைய கவிக்கும் அப்படியே படம் பிடித்து ரெண்டும் ஒரே பண்புகளை உடையது அப்படிங்கிறதுக்கு ஒரு 7 கருத்துக்களை வச்சு சொல்றாரு அவரு பண்ணதுல. நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பான பாடல் தான். அது ரொம்ப இலக்கணத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அது நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அத இன்னைக்கு கரெக்டா 5:30 ஆயிட்டது. இல்லைன்னா இப்ப ஆரம்பிக்கும். அத ஒரு நாள் செய்வோம். இன்னொரு செய்யலும் சொன்னீங்க நீங்க. அந்த இவங்க 2 பேருடைய இந்த வீரர்களையும் சீதா பிராட்டியுடைய உடையும் அவர்கள் காட்டிற்கு வந்து வசிக்கின்ற அந்த துன்ப நிலையையும் பார்த்து ஏங்கி அழுதது அந்த கோதாவரி என்று சொன்னீர்கள். ஒரே ஒரு நயத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு முடிக்கின்றேன். நீங்க அந்த செய்யுளை கையில எடுத்ததுனால ஏங்கின்னு அழகா அடுக்கு தொடர் வருந்த நோக்கின்னு சொன்னீங்க. வழுவிலா யார் பார்த்தாங்க அப்படின்னா, வழுவிலா வாய்மை மைந்தர் வனத்துறை வருத்த நோக்கி அந்த காட்டிற்கு வந்த அந்த இருவரையும், இங்க வீரர்கள்னா இருவர்கள், அதுல சொல்ல தேவையில்லை. ஸ்ரீதேவியும் அடக்கம். அதுல அந்த வனத்துறை வருத்த வந்ததை நோக்கி அப்படிங்கிறப்ப அந்த மைந்தர்களுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். வழுவிலா வாய்மை மைந்தர். வழுன்னு எல்லாருக்கும் தெரியும், குற்றம். ராமனிடம் எந்த குற்றமும் கிடையாது. குற்றம் இல்லாத மைந்தர்னு சொன்னா சரியா போச்சு. வழுவிலா வாய்மை மைந்தர்ங்கிறார். வாய்மை என்பது சொன்னதை சொல்லியபடி காத்தல், சொன்ன சொல்லை காத்தல் தான் வாய்மை. வழுவிலா வாய்மை மைந்தர்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, இரண்டு காரணங்களினாலே அந்த மைந்தருக்கு வாய்மை என்ற சொல்லை அடைமொழியாக தருகின்றார். ஒன்று, இப்ப இவர் வந்து தன்னுடைய தந்தை தசரதன் காட்டிற்கு போ என்று சொன்ன பொழுது, அதெல்லாம் இல்ல, நீங்க ஆல்ரெடி பப்ளிக்கா டிக்ளரேஷன் கொடுத்துட்டீங்க, நான் தான் அடுத்த ராஜான்னு. வரைமுறை பிரகாரமும் மூத்த மகனாக எனக்கே அரசு உரிமை உண்டு, அதனால் நான் காட்டிற்கு செல்ல தேவையில்லை, செல்லவும் மாட்டேன் என்று ஒரு நிலை எடுத்திருந்தால் தந்தைக்கு மிகப்பெரிய அவப்பெயர் வந்திருக்கும். என்ன? தன் மனைவியிடம் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாமல் வாய்மை தவறிவிட்டான் என்ற பழி தந்தைக்கு வந்திருக்கும். அதனால தந்தையினுடைய வாய்மையை காப்பதற்காக இவன் காட்டிற்கு வந்தான் என்பதனால வாய்மை காத்த மைந்தர், வழுவிலா குற்றமில்லாத வாய்மையை காத்த தந்தைக்கு தன்னுடைய வாய்மையை நிலைநிறுத்தும்படி தன்னுடைய ஒழுக்கத்தை வைத்திருந்த அந்த மைந்தர் என்று ஒரு பொருள். வழுவிலா வாய்மை மைந்தர். இப்ப நல்ல ஒரு இது இருக்கு. என்னன்னா, கோதாவரி நதியும் இந்த சான்றோர்களுடைய கவியையும் எதற்கு கம்பன் உதாரணம் காட்டுகின்றான் என்றால், மற்ற நதிகள் மாதிரி அல்லாமல் மிக தெளிவான நீரை உடையது கோதாவரி. உற்று கவனித்தால்
அதிலே ஆழத்திலே இருக்கின்ற விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்கும் என்கின்றான் கவி. அது ஒரு பொருள். என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்கின்றன என்பதற்கு ஒரு வரி வருகின்றது நீங்கள் சொன்ன முதல் பாட்டிலே. அப்ப உற்று நோக்க தன்னிடம் இருக்கிற பொருள்களை எல்லாம் வெளிக்கொணர்கின்றது. இதெல்லாம் முன்னால பார்க்கலையே, நல்லா பாரு, கோதாவரியின் அடியிலே இருக்கின்றது என்று காட்டுவது மாதிரி ஒரு சான்றோருடைய கவி மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது ஒன்றையும், உற்று பார்க்கின்ற பொழுது கோதாவரி நதியின் அடியிலே கிடக்கின்ற பொருள்கள் எல்லாம் வெளிப்படுவது மாதிரி சான்றோர்களுடைய கவியிலையும் உள்பொருள்கள் வெளிப்படும் என்பது பொருள். அவ்வாறு வழுவிலா வாய்மை மைந்தர் என்பதிலே வாய்மைக்கு இரண்டாவது பொருள் என்ன என்றால், காட்டிற்கு வந்தவுடன் இந்த தபசிகள் எல்லாம் ராமரை பார்த்து, நாங்கள் அரக்கர்களால் கொடும் துன்பம் பட்டு கொண்டிருக்கின்றோம், எங்களை நீ காப்பாற்ற வேண்டும், அரசனுக்குரிய கடமை அல்லவா, இந்த காடும் உன் நாட்டிற்கு உட்பட்டதுதானே என்று கேட்கின்றனர். ராமரும் சரி என்கின்றார், நான் காட்கின்றேன் என்று சொல்கின்றார். அதுலதான் கொஞ்சம் மன வருத்தம் கூட சீதைக்கு, நமக்கும் அந்த அரக்கர்களுக்கும் என்ன பங்கு சண்டை என்று. இல்லை, என் நாட்டு மக்கள் இந்த தபசிகள், அவர்களை நான் காக்க வேண்டும், நல்ல வேளை நான் வந்தேன், என் தந்தைக்கு செய்த பாக்கியம் நான் இங்கு வர நேர்ந்தது என்று பாராட்டி நான் அதை செய்து முடித்து விடுவேன் என்கின்றார். அந்த நிகழ்ச்சிக்கு அந்த அரக்கர்களை எல்லாம் புவியிலிருந்து அனுப்புவதற்கு ஒரு காரணம், இந்த கோதாவரி கரையிலே சூர்பனகை இந்த ராமனை பார்த்து மையல் கொண்டதனால்தான் ஆரம்பிக்கின்றது. அதனாலே அந்த நிகழ்ச்சி எல்லாம் எப்பொழுது நடக்க இருக்கின்றது என்பதற்காக இங்கு வந்து நிற்கின்றான் அந்த தன்னுடைய சொல்லை காப்பதற்காக நிற்கின்ற மைந்தன், வாய்மை மைந்தன், வழுவிலா வாய்மை மைந்தர் என்று நல்ல ஒன்று சொன்னீர்கள். ஞாபகம் எல்லாரும் வைத்துக் கொள்ள வேண்டும். கோதாவரி நதி மாதிரி இந்த சான்றோருடைய கவியை நோக்க ஆழ்பொருள்கள் தெரியும். அவ்வழியே பொருள்கள் எல்லாம் அறிந்து இன்புறுவோம். வழிகாட்டிய சாய்ராம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி, நீங்க தானே சொன்னீங்க இந்த செய்யல 10,000 ஹலோ சார், அம்மா பேசுறாங்க போல. சொல்லுங்கம்மா. சாய்ராம் சாருக்கு நன்றி. நீங்க முதல்ல சாய்ராம் சார்னு சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு பேரன் வயசு. சாய்ராம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது கேட்கறதுக்கு, ரொம்ப ஆனந்தமா இருந்தது. எல்லாத்த விட அந்த நாமத்தை சொல்லி எது கிடைக்கும்னு சொல்லி எல்லாரையும் ரொம்ப எதிர்பார்க்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. அந்த ராமருங்கிற சொல்ல கடைசியா சொன்னீங்க. அத பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில பேரு அது யாரா இருக்கும்னு ஏங்குற அளவுக்கு சொல்லிட்டே வந்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரியே கோதாவரி கங்கைய சொன்ன மாதிரியே எல்லாரும் சேர்ந்து அந்த கோதாவரி கங்கைக்கு ஸ்நானம் பண்ண போலான்னு நினைக்கிறேன். அம்மா கண்டிப்பாமா, நீங்க முன்னால இல்ல, நான் உங்க கால் தொட்டு வணங்குறேன். நீங்க இருந்து கேட்டது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம்மா. நான் அன்னைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தேன். முன்னாடி பேசின அன்னைக்கு எனக்கு பேச தெரியாது, இன்னைக்கு பேரனை சொல்லி பேசுறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா. சாய்ராம் ஏமாந்துடாதீங்க, என்னோட தாய்க்கு நல்ல நீச்சல் அடிப்பாங்க, கங்கையில இருந்து எல்லா இடத்துலயும் குடிச்சிருக்காங்க, நீங்க கூட குடிச்சிடாதீங்க. அவங்களுக்கு தண்ணி நாமத்தை சொல்லி என்னென்ன இதுக்கு விமர்சனம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போய் எல்லாம் அது ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. தேங்க்யூமா. எல்லாம் நீங்க போன தடவை எல்லாரும் புகழ்ந்து சொன்ன மாதிரி தான். நீங்க அற்புதமா சொன்னீங்களே, தர்மத்தின் முழு உருவம் என்ன அப்படின்னு கேட்டதுனாக்க அதுக்கு ஒரே ஒரு பதில், நான் சார் பேர் இந்த இடத்துல சொல்லக்கூடாது, அவர் பேரை சொல்லி நீங்க சொன்னீங்க. நாங்க செய்த தர்மம் இவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. அவருடைய வழிகாட்டுதல்ல இருக்கிறதுனாலதான் எனக்கும் கூட இப்படி எல்லாம் கொஞ்சம் தோணுதுமா. இப்ப செல்வநாயகத்தையே தோக்கடிச்சிருவீங்க நீங்க. ஐயோ அம்மா அப்படி எல்லாம் இல்ல. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூமா. வணக்கம்மா. நன்றி. இந்த இனிய சொற்களுடன் இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வகுப்பு இல்லை. அந்த வகுப்பை தான் நாம் 2 நாட்கள் முன்னே கொண்டு வந்து புத்தாண்டிலே வைத்து விட்டோம். அதற்கு அடுத்த வாரம் நம்முடைய ஆசிரியர் சீடர் உறவை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.